உங்க ஒருவருக்கும் சமாதானம். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் அவரை கருத்தரங்குக்கு ஒரு கான்பரன்ஸுக்கு அழைச்சிருந்தாங்க. அந்த கான்பரன்ஸுக்கு அழைத்த போது அநேக ஸ்பீக்கர்ஸ் அதுல வருவாங்கல்ல, பேச்சாளர்கள். அவர் ஜெபித்தார், ஆண்டவரே, எல்லாரும் பேசுற விதமா நான் பேசக்கூடாது, என்னுடைய செய்தி சிறப்பா இருக்கணும், வல்லமை உள்ளதா இருக்கணும் அப்படி ஜெபிச்சுட்டு இருந்தார். நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும் போது பிதா அவரிடத்துல சொன்னாரு, நீ போய் என் பிள்ளைகளிடத்துல சொல்லு, நான் உங்க மேல அன்பா இருக்கேன் அப்படின்னு. அவர் கேட்டாரா, என்ன சிறப்பான ஒரு செய்தி கேட்டேன், வல்லமை உள்ள ஒரு செய்தி கேட்டேன், நீங்க அன்பா இருக்காரு எல்லாருக்கும் தெரியும், அத போய் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டார். பிதா அவருக்கு பதில் கொடுத்தது என்னன்னா, என் அன்பை விட சிறப்பான செய்தி எதுவும் இல்லை. என் அன்பை, என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் என்பதுதான் வல்லமை உள்ள செய்தி. அப்படி என்னிடத்துல நீங்க வந்து சில டாபிக்ஸ் கொடுத்து, இதுல எந்த டாபிக் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க மக்களோட பேசன்னு கேட்டா, நான் முதலாவது தெரிந்தெடுப்பது பிதா உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கதான் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த அவர் மையமாய் மேற்கோள் காட்டியது, நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க, குமாரர் குமாரத்திகளா இருக்கீங்க. உங்களுடைய நிஜமான அப்பாவை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமா, நம்ம நிஜமான அப்பாவை நாம் அறிந்து கொள்ளும் போது, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் அனுபவித்து அறியும் போதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால உங்க கூட இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, சிறந்த செய்தி, வல்லமையுள்ள செய்தி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா, இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கலாம், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன், பிதாவாகிய தேவன் உங்க மேல அன்பா இருக்காரு. சொல்லிட்டீங்களா? வெரி குட். நான் முன்ன யோசிப்பேன், ஏன் தேவன் வந்து ஒரு குழந்தையா என்ன பிறக்க செய்தாரு, மக்களை ஏன் வந்து குழந்தையா பிறக்க செய்தார்? இந்த உலகத்துல நாங்க பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? குழந்தையா பிறக்கிறோம். குழந்தையா பிறந்து முற்றிலுமே மற்றவங்களை சார்ந்துதான் இருக்கிறோம். யோசிச்சு இருக்கீங்களா? பாருங்க, குழந்தையா பிறந்து விழுந்தா எழும்ப முடியாது, யாராச்சும் தூக்கி விடு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தவந்துதான் போகணும். ஒரு காலம் தவக்கவும் முடியாது. அப்படியே அந்த ஆமை பார்த்திருக்கீங்களா? அது பிறண்டுச்சுன்னா அதுல ஓடு தலைக்கீழ இருக்கிற மாதிரி எப்படி பெப்பரப்பேன்னு இருக்கும். யாராச்சும் வந்து நம்மளை திருப்பி சரியா போடணும். நம்மளால சாப்பிட முடியாது, நம்ம ஆயிப்போனா அத நம்மளால கிளீன் பண்ண முடியாது, அதுக்கு உதவி வேணும். எழுத முடியாது, அதுக்கு எழுதி சொல்லி கொடுக்கணும், கையை பிடிச்சு நடக்க வைக்கணும். குழந்தையா பிறந்த போது எதுவுமே நம்மளால சுயமா செய்ய முடியாதுல்ல. யாராச்சும் சொல்றீங்களா, நான் பிறந்த போதே சுயமா செஞ்சேன் அப்படின்னு? யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சு கொள்றேன். ஓகே, நம்ம கின்னஸ் ரெக்கார்ட்ல பதியலாம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் பிறந்த உடனே நடந்தேன். அந்த இடத்துக்கு நீங்க உங்களை கொண்டு போங்க. வயதுல பெரியவங்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம். அந்த இடத்த நினைச்சு பாருங்க. ஆனா என்றைக்கு எனக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்களோ அன்றைக்கு இன்னும் அதிகமா நான் புரிஞ்சுக்கோனேன். இப்ப 2வது என்னோட மகளுக்கு 1 வயது. என்னுடைய மனைவியுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவங்களுக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு மட்டும் குஷ், பேம்பர்ஸ், டைப்பரை சேஞ்ச் பண்ண
அப்படியே அடிச்சு தள்ளிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டா அதை கிளீன் பண்ண, ஊட்டி விடணும், இங்கெல்லாம் உடம்பெல்லாம் பூசிட்டு. பிள்ளைகள் குழந்தைகளை தெரியும்ல. அப்பதான் நான் பார்த்தேன், ஏன் தேவன் குழந்தையா நம்மளை படைச்சாரு அப்படி. மனித குலத்தை தேவன் சிருஷித்த போது, ஆதாம படைச்ச போது, அவங்க இருவரையும் உடல் ரீதியா அப்படி படைச்சாரு. வளர்ச்சி அடைந்த மனிதர்களாக தான் அவங்க இருந்தாங்கல்ல. அவங்களுடைய ஒரு பருவம் இருந்துச்சு. அவங்க யாருமே குழந்தையா இருக்காங்க. அப்ப அது போலவே என்னையும் உங்களையும் இந்த பூமியில அவதரிக்கும் போது உருவாக்கி இருக்கலாமே. ஒரு இனப்பெருக்க முறைய அவரால் உருவாக்க முடியாதா? நினைச்சு பாருங்க. மத்த யாரையும் சார்ந்திருக்காம ஆதாம், மனித குலம், அவங்க 2 பேரும் சிருஷ்டிக்கப்பட்ட போது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு நினைச்சு பாருங்க. அங்கிருந்தே தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கலாமே. யார் அப்படி யோசிச்சிருக்கீங்க? ஏன் குழந்தையா படைச்சாரு? இந்த இடத்துல இருந்தே படைச்சிருக்கலாமே. அப்படி வேணுக்குன்னு மெதுவா வளரக்கூடிய ஒரு குழந்தையா படைச்சாங்க. உடல் ரீதியா, உணர்ச்சி ரீதியா, மன ரீதியா படிப்படையா வளர்ந்து, அப்புறம் பருவம் அடைஞ்சு ஒரு மனிதர்களா உருவெடுத்து ஒரு நிலையில முதிர்ச்சி அடைஞ்சவங்களா இருக்கணும்னு வடிவமைச்சார். இது எதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதான் நான் சொன்னேனே, என் பிள்ளைய நான் வளர்க்கும் போதுதான் அதிகமா நான் புரிஞ்சுக்கொண்டேன். இப்ப இருக்க லபினா மாதேவிக்கும் 1 வயதுதான். அந்த குடும்ப அமைப்பு மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. அவருடைய திட்டம் மகத்துவம் உள்ளது, ஆராய்ந்து முடியாதது, எண்ணில் அடங்காதது. நல்லது மாத்திரமே நம்மளை குறிச்சு நினைக்கிறாரு. சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருந்து அவங்களுக்கு தெரியும், நம்மள அவங்க சார்ந்து இருக்காங்க. ஏன் சின்ன வயசுல குழந்தையா இருந்து மற்றவங்களை சார்ந்து இருக்கிறவங்களா அவர் நம்மளை உருவாக்குனாரு, அந்த முறையில அவதரிக்க செய்தாரு. அந்த குழந்தை வளர வளர தன்னை புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, அன்பு செய்யப்பட்டவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாகவும் உணர்ந்து வளரணும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பாத்தீங்களா? அதோடைய ஒரே வேர் என்னது? அவருடைய அன்பு. அந்த அமைப்பின் மையம் என்னன்னா அன்புதான். ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா, அன்பு கூறப்பட்டவங்களா, நேசிக்கப்பட்டவங்களா, பராமரிக்கப்பட்டவங்களா, ஓ அப்படியே உன்னதமான வாழ்வியல் ஒரு முறைய குழந்தை பருவத்துல இருந்தே அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை அவர் திட்டமிட்டு இருக்கார். ஒரு அன்பான பாதுகாப்பான சூழல்ல என் பிள்ளைகள் வளரணும், ஆரோக்கியமான தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும், அவர் மீதான அன்பை உணர்ந்து அவருடைய கிருபையின் தாக்கத்தை உணர்ந்த பிள்ளைகளாய் நாள்தோறும் வளரணும் அப்படின்னு அவர் அந்த குடும்ப கட்டமைப்பை கொடுத்து நம்ம பிறர் மேல சார்ந்திருக்கணும்னு அடிப்படையா வைத்து உருவாக்கி இருக்காரு. அப்பதான் அந்த பிள்ளைகள் வளர வளர அந்த அழகான சூழல் உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள, அன்பு கூறப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடும்பத்துக்குள்ள வளரும் போதுதான் பிள்ளைகள் எதை உணர்வாங்கன்னா, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அவங்களையே ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த பூமியில பிறந்தேன், ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு எண்ண மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க, அவங்க மேல அவங்க கனிவு கொள்ளுவாங்க. இந்த வாழ்க்கைய ரொம்ப விருப்பப்பட்டு வாழுவாங்க. இப்ப புரியுதா? ஏன் சில நேரங்கள்ல எனக்கு ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அந்த குடும்ப முறை, அந்த சூழல், அவர் திட்டமிட்ட அந்த ஒரிஜினல் டிசைன்ல பிரச்சனை இல்லை. அது நம்ம நல்லதுக்கு தான் கொடுத்திருக்காரு.
அவர்கிட்ட இருந்து வர எல்லாமே நன்மைக்கானது. ஆனா உண்மை என்னன்னா, பல குடும்பங்களால, பல பெற்றோரால இந்த சூழலை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாம இருக்கு. நிறைய பிள்ளைகள் வளரும் போதே தங்க சொந்த குடும்பத்துல காயங்களை அனுபவிக்கிறாங்க, நிராகரிப்புகளை அனுபவிக்கிறாங்க, சந்திக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்கள பொறுப்பெடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இல்லாம போறாங்க. அந்த குடும்பத்துல கிடைக்கிற ஏமாற்றங்கள், காயங்கள் தான் கடவுள் உண்மையாகவே அன்பானவரா இருப்பாரா என்ற எண்ணத்தையே சிந்திக்க முடியாம நம்மளை தடுக்குது. நாம கடந்த காலத்துல பிறந்து வளர்ந்து வந்த சூழ்நிலையில அனுபவித்த அனுபவங்கள் தான் அவரை நல்ல ஒரு தகப்பனா பார்க்க முடியாம நம்மளை தடுக்குது. அவரோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை வச்சு கொள்றதுக்கு தடையா இருக்கு. சில நேரங்கள்ல நான் சொல்றேன்ல, சிலர் சொல்லுவது, என்னால ஜெபிக்க முடியல, என்னால வேதம் வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் அதுக்கு பல விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எனக்கு சிம்பிளா ஒண்ணுதான் சொல்லக்கூடியதா இருக்கும். அவங்க வளர்ந்து வர சூழ்நிலையில அந்த நான் சொன்னேன்ல, ஒரு சூழல் அன்பு கூறப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கு, அந்த குடும்பத்துக்குள்ள விசாரிப்பு இருக்கு, அந்த குடும்பத்தின் ஒரு உறவின் நெருக்கம் இருக்குன்னா, நீங்க பிதாவை அறியும் போது உங்களால அவரோடு பேசாம இருக்க முடியாது, அவர் வார்த்தையை வாசிக்காம இருக்க முடியாது. அது உங்களுக்குள்ள இருந்து தானா ஒரு என்ன சொல்றோம், ஒரு நிஜமான வாழ்வியல் முறையா இருக்கும், உயிருள்ளதா இருக்கும். இப்ப தெரியுதா ஏன் ஜெபிக்க கஷ்டப்படுறோம்? ஜெபிக்கிறோம், நிப்பாட்டுறோம், வேதம் வாசிக்கிறோம், நிப்பாட்டுறோம். இது எல்லாமே ஒரு ரிலிஜியஸ் பேட்டர்ன் இல்லைங்க, ரிலேஷனல்லான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒரு சிறந்த தகப்பன்மார் இந்த பூமியில நீங்க பாக்குறீங்கன்னா, அவங்க பிறக்கும் போதே சிறந்த தகப்பனா பிறக்கல, அவங்க சிறந்த தகப்பனால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பிறக்கும் போதே யாருமே சிறந்த தகப்பனா பிறப்பது இல்லைங்க. ஆனா அவங்க சிறந்த தகப்பன்மாரால உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிறந்த குடும்பம் ஒரு சிறந்த குடும்பத்தால் உருவாக்கப்படுது. இப்ப நான் பேசுனதை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. ஒரு 30 செகண்ட் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன சொல்றேன், எங்க இருந்து ஆரம்பிச்சேன், இப்ப எது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இப்ப இதுல வயது முதிர்ந்தவங்க இருக்கீங்க, திருமணமானவங்க இருக்கீங்க, பிள்ளைகள் பெற்றெடுத்தவங்க இருக்கீங்க. இங்கு பெற்றோரை குறை சொல்லுவதில்லை இந்த இடத்துல விஷயம். அவங்களும் உங்களை மாதிரியே குழந்தைகளா இருந்து, நம்மள மாதிரி குழந்தையா இருந்து வளர்ந்தவங்க தான். அவங்களுக்கும் பெற்றோர் இருந்திருக்காங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நான் புரியணும். பிதாவின் முழுமையான திட்டம், அந்த திட்டத்துல அவர் தவறு பண்ணல. எங்கு ஏற்ற இறக்கம் நடந்திருக்கு, அந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி சரி செய்து நம்முடைய நிஜமான பிதாவின் இடத்துல நம்ம எப்படி நெருக்கமான உறவை வச்சு வாழணும், இதயம் குணமாக்கப்பட்டு காயங்கள் ஆகி ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களா, அன்பு கூறப்பட்டவங்களா, தனிமை உணர்வுல இருந்து, ஏண்டா இந்த வாழ்க்கை என்பதுல எல்லாம் இருந்து, இந்த வாழ்க்கை தான் நல்லதொரு வாழ்க்கை, இது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதமான வாழ்க்கை, நான் என் மேல கனிவா இருக்கேன், நான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கேன் என்ற இடத்துல நீங்க வாழுவதற்கான வழிகாட்டலை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். என் தோணி சரியா கேக்குது தானே உங்களுக்கு?
யாருடைய இருதயத்துல பேசும்போது இவ்வளவு நேரம் பேசினது உள்ளம் துடப்படுது, புரியுது அப்படின்னு சொல்றீங்க? சந்தோஷம், சந்தோஷம். அப்ப இந்த குடும்ப சூழல்ல ஒரு விதமான உணர்வுக்குள்ள நாங்க வாழ்றோம்ல, சொல்லுவோம் அனாதையின் மனது, காயப்பட்ட இதயம். அந்த இடத்துக்கு ஏன் நம்ம வந்திருக்கோம்? அந்த இடத்துலயே நீங்க நிலைச்சிருக்க போறீங்களா, அதை விட்டு வெளியே வர போறீங்களா என்பதை பற்றிய காரணங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். அந்த விஷயங்கள் இந்த நாளில இந்த சந்திப்புல சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். நான் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை என் மனதுல வச்சிருக்கேன். அந்த நேரம் நெருங்கிட்டுனா அடுத்த மாதம் உங்களோடு பேசுவதற்காக நான் திட்டமிட்டிருக்கேன். ஆகவே இன்றைக்கான விஷயம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னா நிச்சயமா சொல்றேன். நம்புங்க, என் பிதாவை நம்புங்கள், என்னை நம்புங்க. நான் உங்களை ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் உங்களுக்குள் பரிபூர்ணம் அடையும். அது நடக்கும். நான் முதலாவது உங்ககிட்ட சொல்றது அதிகாரம், அத்தாரிட்டி. இப்ப பேசிட்டு இருந்ததுல முதலாவது நான் பேசுறேன் அதிகாரம், அத்தாரிட்டி. எனது மனைவி ஆன் ஷர்மிளா இருக்காங்க. நாங்க இப்ப பிரான்ஸ்ல தானே இருக்கோம். அவங்களுக்கு தமிழ் நண்பர்களே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுமே பிரெஞ்சு நண்பர்கள், நல்ல நண்பர்கள். அவங்களோட வீடுகளுக்கு நாங்க எங்களை இன்வைட் பண்ணும்போது நாங்க செல்வது உண்டு. அப்படி செல்லும் போது நான் பார்த்திருக்கேன், இங்க பிரான்ஸ்லயே ஐரோப்பிய தேசங்கள்ல அவங்க ரொம்ப செல்ல பிராணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுல நான் பார்த்திருக்கேன், அவங்க பூனை, நாய், குதிரை போன்ற செல்ல பிராணிகள் அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே அவங்களுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அப்ப நான் ஷர்மினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நாங்க போகும்போது அங்க நான் நாய்கள் பண்ணின சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டாக்ஸ், அதை நான் கவனிப்பேன். நாங்க அவங்க வீட்டுக்கு போய் காரை விட்டு இறங்கின உடனேயே நாங்க அவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி, வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருக்கிற வளர்ப்பு நாய் இருக்குல்ல, அது ஓடி நின்று வாழ அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுதா நாய் வாழ ஆட்டுறது? ஏன்னா செல்ல பிராணிகள் வளர்க்கிறவங்க இருக்கீங்க, அப்படியே துரு 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 வாழ ஆட்டிட்டு நிற்கும். சின்ன டாக்ஸ்ல இருந்து பப்பி, சின்ன சைஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்துருக்கேன். சில டாக்ஸ் பப்பி இல்ல, அது குழந்தை இல்ல, அதுல சைஸே அதுதான். அதுல நம்ம அளவுக்கு இருக்க டாக்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அது எங்களை அப்படியே சுற்றி சுற்றி சில நேரம் ஓடும், அப்படியே சர்க்கிள் அடிச்சு சுத்தும், ஒரு வேகமா கட கட கடன்னு தலையெல்லாம் அசைச்சு இப்படி துள்ளி அப்படியே எங்களை மேல உரசும். எங்க வீட்டுக்கு கீழேயே முன்னாடி ஒருத்தவங்க நாய் வளர்த்தாங்க, அவங்க வீடு மாறி போயிட்டாங்க. நாங்க இருக்கிற மாடி வீடுனா, ஆனா பூனைகள் இருக்கு. நாங்க வரும்போதே அவர் கதவை திறந்து விடுறதுக்கு, மெயின் டோரை திறந்து விடுறதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நான் வரக்குள்ள சிக்னல் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவை திறந்து விடுவேன். கீழே ஓடி போவாங்க. ஜோயிக்கு ரொம்ப நெருக்கம் அவங்க. திரும்பி திறந்து விட்டோன்னே அப்படி உள்ள வந்துருவாங்க. மெயின் டோரை சொல்றேன், எங்க வீட்டு டோர்ல மெயின் டோர், இந்த அபார்ட்மெண்ட் மெயின் டோர். சில நேரம் எங்க வீட்டு வாசல் கதவை இப்படி தட்டுவாங்க. அவங்களுக்கு வெளியே போகணும்னா, நாங்க இப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பழகுனனால ஹெல்ப் கீழ் மாடியில இருந்து அப்படியே போக அவங்களுக்கு பக்கம். ஆனா கதவு மூடி இருந்தா 3வது மாடிக்கு சத்தம் போடுவாங்க. இந்த நான் போற டைம்ல இந்த டாக்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அதை கவனிக்கும் போது சில நாய்கள் இந்த மாதிரி காலெல்லாம் வச்சு, காலெல்லாம் சின்ன அழுக்கா இருக்கும், அப்படியே நம்ம மேல தொடையில அப்படியே காலை வைக்கும். சில இதுகள் உயரத்துக்கு நம்ம மேல வைக்கும். ஒரு முறை யார் கட்டிங் ஷாப்புக்கு போகும்போது சோயின் ஷர்மியும் தான் போயிருக்காங்க. சோயை கதை சொல்றோம். அவங்க கதவு திறந்தோடனே அது ஓடி
சோயை அளவுல சின்னது, ஒரு கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடி அது வந்து அப்படியே சோயை மேல காலை வைக்கும் போது சோயை அப்படியே சேர்ந்து கீழே வந்துட்டான். ஏன்னா வேகமா வந்து அதுல போர்ஸ்ல இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமா இருக்கிற நாய்கள் நான் பார்த்திருக்கேன். ஆனா சில இடங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன், சில நாய்கள் ரொம்ப பயமா இருக்கும். பயம்னா நமக்கு அதை பார்க்கும்போது பயம்னு நான் சொல்லல. அவங்க பயந்து நடுங்குவாங்க, பின்வாங்கி ஒதுங்குவாங்க. என்னத்தான் அதை நம்ப பண்ணி என்ன செய்ய முயன்றாலும் அது வந்து எங்க பக்கத்திலே வர அப்படி போய் மறைஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியான நாய்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த வீட்டு ஓனர்ஸ். அதை சரியா கவனிச்சுங்க. ஆனா ஒரு அன்பான குடும்பத்துல ஒரு நாய் வளருது அப்படின்னா, ஒரு செல்லப்பிராணி வளருதுன்னா இதுக்கு மாறாக இருக்கும். அதுக்கு அது வந்து மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல வாழ்றனால மனிதர்களை நம்பி நெருங்கி வரும். சொல்லுங்க, மனிதர்களை நம்பி நெருங்கி. சில போட்டோஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு காட்டுறேன். இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த செஷன் பிடிக்குதோ இல்லையா, ஆனா செல்லப்பிராணி வளர்க்குறவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு இப்ப இந்த செஷன். நான் தான் சொல்றேன், மிருகங்கள் எல்லாம் வெறுக்கிறதுக்கு இல்லைங்க. தேவன் திட்டமிடும் போது நோவாவின் பேழையில அவருடைய பிளான்ல வந்து மிருகங்களையும் ஜோடு ஜோடா உள்ள என்ன பண்ணணும், பாதுகாத்து அதை கொண்டு போறதுக்கு திட்டமிடுறாருன்னா, பிதாவின் சிந்தையில சிருஷ்டிப்புல இந்த மிருகங்கள் எல்லாம் அவர் கவனிக்கிறாரு, நேசிக்கிறாரு. இயேசுவே சொல்றாரு, பறவைகளுக்கு அவர் என்ன பண்றாரா, உணவூட்டுகிறார். அதனால நீங்க ஏதோ சின்ன காலத்துல இருந்து நீங்க வளர்ந்து வரும்போது யாரோ அந்த பாம்பு எப்படி, சிங்கம் இப்படி, புலி அப்படின்னு ஏதோ ஸ்டோரி சொல்லியே உங்களை உருவாக்குனதுல இருந்து வெளியே வாங்க. சுவிசேஷம் செல்ல பிராணிகளை குறித்தும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், பயத்தை நீக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுனா இங்க இருக்கு. நாங்கெல்லாம் இப்ப வளர்ந்துகிட்டு தான் இருக்கோம். நாங்க ஏதோ செல்ல பிராணிகள் அல்லது மிருகங்களை அப்படியே தைரியமா தானியல் மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, வளர்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனா சுவிசேஷம் எங்க இருதயங்களை சுகமாக்குது. அதை காயப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, அதுகிட்ட எப்படி பழகலாம், நெருங்கலாம். இயேசு 40 நாள் கூட இருக்கும்போது கொடிய மிருகங்கள் அவருக்கு கம்பெனி கொடுத்துச்சு. அவர் எதுவுமே ஹார்ம் பண்ணல. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உள்ள போகும்போது பாவல பாருங்களேன், பாம்பு கூட கடிக்குது, அதை சேதப்படுத்தல. ஏன்னா அந்த பாம்பு நோவாவின் பேழையில இருந்திருக்கும்ல. பாவல கடிச்ச பாம்பை சொல்லல, பாம்பு என்ற இனம். அதனால இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நான் சொல்றது, செல்லப்பிராணிகளுடைய விஷயத்துல நீங்க சுவிசேஷத்தின் கண்ணாடி வழியாய் பார்க்க பழகுங்க. ஒரு ஆடு இறந்தா கூட, உங்க 100 ஆட்டுல ஒரு ஆடு இறந்தா கூட செத்துட்டு புதைச்சிடலாம் அப்படின்னு இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு வந்துச்சுன்னா அந்த ஒரு ஆடு கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டுல இருந்து வாசிச்சுட்டு வாரீங்கல்ல. ஓகே, நான் சில போட்டோஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த செல்ல பிராணி நாய் வந்து வளர்ப்பு பிராணி. நிச்சயமா வெளியில இருந்து யாராச்சும் இவங்க வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்தாலோ இவங்க வந்தாங்களோ அது பயப்படாது. ஏன்னா அது உணர்ந்து வச்சிருக்கு தான் யார் என்பதை. அது நிச்சயமா இந்த மாதிரி தான் அணுகும் மத்தவங்க. ஆனா சில செல்ல பிராணிகள், இந்த நாய் பாருங்க, அவர் வந்து அக்கறையோடு கரிசனையோடு கூப்பிட்டாலும் அது பயப்படுது. ஏன்னா அது கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மனிதர்கள்னாலே அது கண்ணுலையும் சரீரத்திலையும் பயம் தெரியுதா? ஏன்னா மனிதர்களால துஷ்பிரயோகமாக்கப்பட்டிருக்கு, மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கு. பயத்துல நான் இங்க வந்த போது சில பிராணிகளோட போட்டோ எடுத்தல, சில டாக்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுல இவங்க வந்து பேர்ல். நான் வந்த போது முதலாவது நான் சந்திச்சது பேர்ல தான். இதுல ஒன்று வந்து டெக்ஸ்டர், மத்தது பொண்ணு கமீலா. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இப்ப.
இவன் வந்து சந்திரோ. இவங்க வந்து ஜோயா. இப்ப பாருங்க, அந்த அனிமல்ஸை பத்தி நாங்க பேசும்போது செல்லப்பிராணிய சில இது சந்தோஷமா வந்து நம்ம மேல குதிக்குது பாயுது, சில இது பயப்படுது அப்படின்னு சொன்னேன். நாமும் அப்படிதான் பல நேரங்கள்ல பிதா வந்து இதே மாதிரி நம்மகிட்ட நெருங்கி வரும்போது, நம்மளை நோக்கி அப்படியே கரங்களை நீட்டும் போது, அப்படியே நம்மளை கட்டி அணைக்க நினைக்கும் போது, நம்முடைய கடந்த கால அனுபவங்கள், நான் எப்படி அவர்கிட்ட நடந்து கொள்ள போகிறேன், எப்படி நான் அவருக்கு பதிலளிக்க போகிறேன் என்பதை முடிவு செய்யும். அவர் நல்ல எண்ணத்தோட அன்பான தகப்பனா கரத்தை நீட்டுறாரு. ஆனா ஓடி வந்து அவர் மேல பாய்ஞ்சு அவரை கட்டி அணைக்கிறதுக்கும் தள்ளி போறதுக்கும் பின்னாடி அந்த சூழல் காரணமா அமைஞ்சிருக்கு. புரியுதா நான் சொல்ல வரேன்? நான் அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த வளர்ப்பு பிராணிகள், சில பிராணிகளை வளர்த்தவங்க அதுக்கு செலுத்தின அதிகாரம் அதை எப்படி உருவாக்கி வச்சிருக்குன்னு பாத்தீங்களான்னு கேக்குறேன். அப்ப பிதாட்ட நெருங்குறதும் பயந்து தள்ளி போறதும் ஒரு அதிகாரம் தான் நம்மளை மாற்றி உருவாக்கி வச்சிருக்கு என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளும். அதிகாரத்தை பத்தி நமக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுவதற்கான சில காரணம் இருக்கு. பல விஷயங்கள் சொல்லலாம். அதுல ஒரு 2-3 விஷயம் நான் சொல்றேன். நடு இரவுல ஒரு பையன் படுத்துட்டு இருக்கான். கதவை பலமா தள்ளி தட்டி உள்ள ஒருத்தர் போர்ஸா போடுறாரு. நல்லா தண்ணி அடிச்சு வெறியில இருக்காரு. அடிச்சு தான் சொந்த மகன் அவர் எழுப்புறாரு. தூக்கத்துல இருக்க பையன் தூக்கத்துல அடிச்சு எழுப்புனா எப்படி இருக்கும்? இதுக்குள்ள சிலர் அப்படி அடி வாங்கி எழும்பி இருப்பீங்க. சரி, அப்பா வருவாரு அப்படின்னு தூங்கிட்டு இருக்க பையன் என்ன ஃபேஸ் பண்றான்னா, அதே அப்பா வெளியில வந்து அடிச்சு எழுப்பி அப்பான்னு ஆசையா கூப்பிட வேண்டிய அந்த மகனுடைய இருதயம் அந்த பயங்கரமான உருவத்தை அவங்க அப்பா வெறிச்சிருக்கும் போது பார்த்து, இரக்கமே இல்லாம தன்னை அடிக்கிறத பார்த்து அந்த சின்ன பையன் அலறி அடிச்சு துடிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு அவன் மேல அதிகாரம் இருக்குதானே? ஆனா அந்த அதிகாரம் எப்படி அவன் மேல செலுத்தப்படுதுன்னு பாரு. இன்னொரு 15 வயசு சிறுமி இரவுகளை வந்து ஒரு கொடுமையான உணர்ச்சியே இல்லாம சகித்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தன்னை மற்றவங்களுக்கு தன் சரீரத்தை கொடுக்கிறான். தனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி உணர்வே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு நாள் தன் சொந்த தகப்பனால பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ள ஆளான அந்த நாள், அந்த இரவுக்கு பிறகு அவ தன்னை தூய்மையானவளா நினைக்கவே இல்லை. அந்த உணர்வே இழந்துட்டா. அதனால என் சொந்த தகப்பனே என்னை இப்படி பார்த்த பிற இந்த உலகம் எப்படி பார்க்க போகுதுன்னு தான் வாழ்க்கையே பொருட்படுத்தாம விட்டுட்டேன். நான் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் என்கிட்ட வந்துச்சு. நம்ம தகப்பன் ஸ்தானத்துல தந்தைத்துவத்துல பாக்குற சொந்த தகப்பனா இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்ற பிரதேசங்கள்ல, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல தான் அவர் அப்பா மாதிரி பார்த்தேன். ஆனால் அப்பா மாதிரி பார்த்தனால அவர் எது சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா அவருடைய அதிகாரத்துக்கு நான் என்ன அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அதிகாரம் இப்படி நம்ம மேல வேறு விதமாய் செலுத்தப்படும் போது, காலங்கள் ஆகும் போது, நான் காட்டினேன் அந்த செல்லப்பிராணி ஆகிய நாயில என்ன பண்றாங்க, ஒரு தரத்தில் பயந்து நடுங்கி போய் தூரமா இருக்காங்க. மக்களையே நம்ப முடியல. நம்ம மீது அதிகாரம் கொண்டு நம்மளை எப்படி அவங்க நடத்துனாங்களோ, அதிகாரம் உள்ளவங்க நம்ம மேல அதிகாரம் கொண்டு எப்படி நடத்துனாங்களோ, நம்ம மனசுல அப்படியே ஒரு பேட்டர்ன் பதியுது. தேவனும் நம்ம அப்படித்தான் நடத்த நினைக்கிறாரு. அதுக்கு நிறைய வேதத்துல இருந்தே வாக்கியங்கள் எடுத்து காட்டுறோம். காட்டி சில பிரசங்கிகள் அவரை காண்பிக்கிற விதமே அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற விதமா தான் பேசப்படுது, போதிக்கப்படுறதுனால
நம்ம நிஜமான பிதாவாகிய தேவனை பார்க்கும் போதும் அவருடைய அதிகாரத்தை கண்டு நாங்க விலகிச்சோம். நம்ம மினிஸ்ட்ரி நம்பருக்கு 2 நாளா மெசேஜஸ் கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்றைக்கு நான் மினிஸ்ட்ரி நம்பர்ல பொறுப்பா இருக்கவங்க டீமை பார்த்து சொன்னேன், நீங்க அவங்க என்கிட்ட கொண்டு வந்தாங்க, இப்படி ஒரு தகவல் ஒருத்தவங்க தெரியப்படுத்திருக்காங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணாட்ட பேசுங்க அப்படின்னு. பேசுனாங்க. பேசும்போது அவர் சொல்றாரு ஒரு காரியம், நான் இவ்வளவு கடன்ல இருக்கேன், கடனுக்கு இதெல்லாம் காரணமா இருந்தாலும் நான் நினைக்கிறது என்னன்னா, நான் சின்ன ஒரு வியாபாரம் செய்யும் போது ஆரம்பிக்கும் போது தேவனோட தொடர்புல இருந்தேன், ஆராதனைக்கு போவேன், ஞாயிறு சபை கூடுதல் எல்லாம் பங்கெடுப்பேன். ஆனா என்னுடைய வியாபாரம் வளரும் போது நான் தேவனை விட்டு தள்ளி போயிட்டேன், அதனால தேவன் என்ன தண்டிச்சிட்டாரு, அவருக்கு நான் துரோகம் பண்ணனாலதான் இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அந்த நினைப்பு எப்படி வர காரணம்? அவர் அதிகாரம் அவர் மேல உள்ளவங்க பிதாவை அவருக்கு தவறா காட்டினது. நீங்க அவர்கிட்ட நெருங்கினா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, தள்ளி போனா செய்ய மாட்டாருன்னு இல்லைங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நன்றி அறிந்தவர்கள் மேலும் நன்றி அறியாதவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் நன்மை செய்கிற ஒரு பிதாவா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மேல மிஸ்யூஸ் பண்ணாங்கல்ல, நமக்கு உரிமை உள்ளவங்க, அதிகாரம் செலுத்தினவங்க, அவங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி நம்மளை யூஸ் பண்ண மாதிரி நம்மளை அப்படி யூஸ் பண்றவர் கிடையாது, அதிகாரம் செலுத்துகிறவர் கிடையாது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி வாழ்ந்து காண்பித்தார். முழுக்க முழுக்க உங்க மேல அன்பானவராகவே பிதா இருக்கிறாரு. எபேசியர் 6:4 இந்த வசனத்தை வாசிக்கும் போது கேளுங்க. எபேசியர் 6:4, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இந்த வசனம் பலமுறை வாசிச்சிருப்பீங்க. ஆனா அதிகாரத்தை பத்தி நான் பேசும்போது இந்த வசனத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன்னா, அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் அனைத்தும் வெளிப்படுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு அன்பான சூழலை உருவாக்கி கொடுங்க. அவங்களுடைய சிந்தனையும் மனதையும் அந்த சூழல்ல வளர்த்தெடுங்க. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. காட்லி அத்தாரிட்டி அவங்க மேல செலுத்துங்க. ஃபாதர்லி தலைமைத்துவம் உங்களுடைய இருக்கலாம், ஆனால் அது தந்தை வழி தலைமைத்துவமா இருக்கிற இடத்துல இருந்து பிள்ளைகளை நடத்துங்க. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்கன்னு இயேசு சொன்னார்ல, உங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படின்னா. நம்ம பெற்றோர் இடத்துல, சமுதாயத்துல இருக்க பெற்றோர் இடத்துல இந்த வாக்கியம் சொல்லுது, do not misuse your authority. அவர் நமக்காக பேசுகிற நபரா இருக்காரு. பிள்ளைகளை இந்த அன்பான சூழல்ல வளர்த்துடுங்க. பாத்தீங்களா, தேவனை விட்டு தள்ளி இருக்க, அவர் அன்பான தகப்பன் என்று அவருடைய உறவுல நெருங்க முடியாததுக்கு காரணம் அதிகாரம். ஒரு அதிகாரம் உங்களை அவர்கிட்ட இருந்து தள்ளி போக பண்ணுதுன்னா, நான் அதிகாரம் நல்லதுன்னு சொல்றேன், அவர் உங்கள் மேல் காண்பித்த அதிகாரம் அது உங்களை தள்ளி போக வைப்பது அல்ல. அந்த அதிகாரம் என்னன்னு இப்ப நான் வாசிச்சு காட்டினேன். ஒரு நல்ல சூழலை அமைச்சு கொடுக்க சொல்லி அவர் கேட்கிறாரு. அவர் நம்ம மேல காட்டுற அதிகாரம் நம்மள தைரியமா அவரோடு சேர்ந்து வாழ நடக்க பழக்கிறது. புரிஞ்சுச்சா? முதலாவது இதை கேட்கும் போது வயது முதிர்ந்த பெற்றோர், தாய் தகப்பனா இருக்கிறவங்க, நீங்க ஒரு காலத்துல பிள்ளைகளா இருக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், வேதனைகள், உங்களுக்கு செலுத்தப்பட்ட அதிகாரங்கள்ல தேவனுடைய அன்பு ஒரு தெய்வீக சந்திப்பை கொடுக்கும். இப்ப பிள்ளைகள் பெற்றெடுத்து இருக்கிற வாலிப தம்பதியரா இருந்தாலும் உங்களுக்கும் அதே சுகத்தையும் சந்திப்பையும் கொடுத்து உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க ஆரோக்கியமான ஒரு சூழல்ல வளர்க்கணும் என்பதுல உங்களை வளர்த்தெடுக்கும், தெளிவுபடுத்தும். சந்தோஷப்படுறீங்களா இங்க உட்கார்ந்து இருக்குது? முதலாவது அதிகாரம், ரெண்டாவது நம்பிக்கை, ட்ரஸ்ட். இப்ப ட்ரஸ்ட பத்தி பேசுறேன்.
சிறு வயதுல இருந்து பெற்றோர் அப்பா இல்லாம வளர்ந்ததால, பெற்றோர் நம்மளை கண்டு கொள்ளாம விட்டதால நம்மளோட மனசுல நிறைய என்ன இருக்கும், காயங்கள் இருக்கும், காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். சில நேரம் பெற்றோர் தந்தைத்துவம் மிக்கவங்க வாழ்க்கையில மரணம் அடைஞ்சிருக்கலாம் நம்ம சிறுவர்களா இருக்கும்போது. இல்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல பிரச்சனைகள்னால விவாகரத்துக்குள்ள அவங்க போயிருக்கலாம். இல்ல பெற்றோர் இருக்காங்க, ஆனா வெளிநாட்டுல இருக்காங்க, இல்ல உள்ளூர்ல இருக்காங்க, வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஊழியம் ஊழியம்னு ரொம்ப பிஸியா இருக்காங்க. இதனால நமக்கு சேர வேண்டிய அன்பும் தரமான நேரமும் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம், போகலாம். இந்த கசப்பான அனுபவங்கள் பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பை பாதிக்குது இந்த கசப்பான அனுபவம். என் கூட என்னை பெத்தெடுத்த என் அப்பா அம்மாவுக்கே, என் அப்பாவுக்கே எனக்கு நேரம் கொடுக்க முடியாம இருக்கு. அவர் என் மேல அன்பா இல்ல, அவரை என்னால நம்ப முடியாத அளவுக்கு அவங்க செயற்படுறாங்க. அப்படி இருக்க பிதா மட்டும் எப்படி எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, என்ன ஏமாற்றாம இருப்பாரு? இயல்பாகவே அந்த சந்தேகம் வந்துருது. சின்ன வயசுல ஏமாந்து போன நினைவுகள், புறக்கணிக்கப்பட்ட காயங்கள் மனதுல ஆழமா பதிந்திருக்கனால பிதா நம்ம மேல அன்பு காட்டும் போது கூட அவரை முழுமையா நம்மளால நம்ப முடியாம இருக்கு. அவரை நம்புறதுக்கு பயமா இருக்கு, பயப்படுறோம். அதிகாரத்துக்குள்ள தள்ளி நிக்கிறோம், நம்புறதுலயும் தள்ளி நிக்கிறோம். மனிதர்களாகிய நம்ம பெற்றோர் குறை உள்ளவங்க, அவங்க பரிபூர்ணமானவங்க கிடையாது. ஒருவேளை பெற்றோரா இருக்கிற நாம கூட, எனக்கு 2 பிள்ளை இருக்கு, நாம பரிபூர்ணமானவங்க இல்ல. பரிபூரணத்துல நாள்தோறும் வளர்றோம், பரிபூர்ணத்தை நோக்கி நாள்தோறும் வளர்றோம் நம்ம நிஜமான பிதாவை அறிவதனால. பூரணம் இல்லாத நிலையில இருக்கிறனால அவங்க தங்க கடமையில தவறி இருக்கலாம். ஆனா பிதா அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில தவறி விடுவார் என்று நீங்க நினைக்க கூடாது. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். என் புள்ள எழுந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெதுவா நடந்தாங்க, ஒரு படி எடுத்து வச்சாங்க, விழுவாங்க, 2 படி எடுத்து வச்சாங்க. இப்போ ஒரு 10 படி ஸ்டெப்ஸ், 10 ஸ்டெப்ஸ் எடுத்து நடந்து போய் உன்னை பிடிக்கிற அளவுல வளர்ந்துருக்காங்க. நான் என் புள்ள நடக்கிறத ரசிக்கும் போதே இன்னொரு பக்கத்துல நான் என்ன தெரியுமா உணர்றேன், என் நிஜமான பிதாவை தெரிஞ்சனால, அவளுடைய நிஜமான பிதாவை தெரிஞ்சனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க சிறு குழந்தையா முதல் நாளுல எலும்பி நடக்க பழகியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா அது அவருக்கு தெரியும். அப்ப உங்க நிஜமான தகப்பன் பரலோக தந்தை உங்க பக்கத்துலதான் இருந்தாரு. நீங்க வாலிப வயதுல அடைஞ்ச ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், அந்த நேரமும் அவர் உங்களை விட்டு விடல, உங்களோட தான் இருந்தாரு. இந்த நிமிஷத்துல நான் பேசும் போதும் இதை கேட்கிற உங்க ஒவ்வொருவருடைய அருகிலும் அவர் இருக்காரு. என்னோட ஒரு விஷயம் செய்வீங்களா? ஒரு ஃபியூ செகண்டுக்கு கண்ணை மூடிட்டு நான் சொல்றத நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க முதல் குழந்தையா இருந்து தவழ்ந்து நடக்க ஆரம்பித்த அந்த தருணத்தை நினைச்சு பாருங்க. உங்களை நீங்க நினைக்க, நீங்க நடக்கிற காட்சியை நீங்க பாருங்க. அந்த காட்சியில உங்க பக்கத்துல கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்திய பிதா உங்கள் அருகில இருப்பதை பாருங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் உங்க கூட இருக்கத பாருங்க. சிலருக்கு இப்ப உங்களால பார்க்க முடியும், சிலருக்கு இப்ப அது சரியா பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு
இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நீங்க திரும்பவும் ஒருக்கா தனியா உட்கார்ந்து இதே காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கண்ணை மூடிக்கோங்க. இன்னொரு விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்ட ஏமாற்றம் அடைந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாருங்க. அது உங்க வாலிப வயதா இருக்கலாம், எத்தனை வயதா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் உங்க இதயத்தை பாதிப்புக்கு உண்டாக்குன, கஷ்டப்படுத்திய ஒரு சம்பவம், ஏமாற்றத்துக்குள்ளான போன ஒரு சம்பவம். ஒருவேளை யாருமே அங்க இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த தருணம், அந்த தருணத்துல அவர் உங்க அருகில இருப்பத, உங்களோட நெருக்கமா இருக்கத உணருங்க, பாருங்க. அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. கைகளால் தடவி பார்த்தால் உணரக்கூடிய நெருக்கத்துல இருக்காரு. அப்போஸ்தலர் நடபடிகையில சொல்லியிருக்கு. அவர் ஒரு விஷயம் மட்டும் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னிடத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது, பிடுங்க முடியாது. மெதுவா கண்ணை திறக்கிறீங்களா? பிதா தன்னுடைய அன்பை, அதே அன்பை நீங்க பெறணும்னு சொல்லிதான் சில வருடங்களா உங்களை வளர்க்கும் பொறுப்பை உங்க பெற்றோரிடத்துல கொடுத்தாரு. அவருடைய அன்பை நீங்க அப்படியே முழுமையா பெறணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் உங்களை உங்க பெற்றோர்கிட்ட கொடுத்தாரு. பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ், ஃபாதர் கிட்ட, மதர் கிட்ட. ஒரு நல்ல குடும்பம், அன்பான வீடு, பாதுகாப்பான சூழல், இவை எல்லாமே பிதா உங்க மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்காக அவர் ஏற்படுத்திய வழி. அவர் ஏற்படுத்திய வழிதான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் அந்த பொறுப்புல இருந்து தவறிட்டாங்க, ஆனா அதை சமாளிக்க நினைக்க வேண்டாம், தட்டி கழிக்காதீங்க. அந்த கசப்பான உண்மைய முதல்ல ஒப்புக்கொள்ளணும். நடந்திருக்கு. பெற்றோர் உங்களுக்கு தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சில தருணங்களை நினைச்சிருக்கலாம். இந்த நொடியில நான் உங்ககிட்ட கேட்கிறது, உங்க பரமபிதா உங்ககிட்ட சொல்றது, நீ அவங்கள மன்னிங்க. நீங்க கடந்த கால காயங்கள் அப்படியே நின்று விடாம அதை விட்டு வெளியே வந்து நீங்க முன்னேற வேண்டும். பிதா விரும்புறாரு. ஏன்னா நம்ம ஒருபோதும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார்னா அது என்னுடைய உங்களுடைய நிஜமான பிதா, தந்தை மாத்திரமே. ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் மட்டும்தான் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளைய மறப்பாலோ? அது நடக்க சாத்தியம் இல்லை. அதுவே சாத்தியமானாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய பழைய அனுபவங்கள் நமக்கும், பழைய காயங்கள் நமக்கும், நம்முடைய நிஜமான தகப்பனிடத்திலும் இருக்கிற உறவுக்கு தடையா, பாதிப்பா அமைஞ்சிடக்கூடாது என்பதுதான் நான் இப்ப இங்க சொல்ல வரேன். மாறாத பரிபூர்ணமான அவருடைய அன்பை நீங்க நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த கணம் அவருடைய கரங்கள் அகலமா விரிச்சு, சஜீவன், பெர்னார்ட் அப்படின்னு, என் மகனே அப்படின்னு உங்களை அன்போடு வரவேற்று கட்டி அணைத்து இறுக்கமா ஒரு ஹக் கொடுத்து, டைட் ஹக் கொடுத்து உங்க 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 உறவை கொண்டாடுறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கார். எந்தப்பட்ட இடத்துல நீங்க தள்ளி அவரோட இருக்கீங்களோ, இன்றைக்கு அந்த இடத்துக்கு நான் சொல்லும் நல்ல செய்தி, நற்செய்தி, சுவிசேஷம் என்னன்னா,
உங்களுக்கான ஒரு அகலமான விரிந்த கரங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த கரத்துக்குள் நீங்கள் வந்து விடுங்க. அந்த கரத்துக்குள் உறவுக்குள் வருவதற்கு தடையாய் பாதிப்பாய் நீங்கள் வளர்ந்து வந்த எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் அதிலே தரித்திருக்காம அந்த இடத்துல இருந்து கொடுக்க வேண்டிய மன்னிப்பை ஹார்ட்டை ஃப்ரீ பண்ணிட்டு வர வேண்டிய உங்கள் தகப்பனிடத்தில் வந்து விடுங்க. 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் அவரை நம்பாமல் போனாலும், அந்த வசனத்தின் அர்த்தம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நாம் அவரை நம்பாமல் போனாலும் அவர் என்னையும் உங்களையும் குறித்து நம்மை பற்றி கொண்டிருக்கும் அன்பு ஒருபோதும் மாறாது. ஏனென்றால் அவர் உண்மையுள்ள பிதாவாக இருக்கிறார், ஒருபோதும் மாற மாட்டார். அவர் நம்மை அன்பு செலுத்துவதில் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் உண்மையுள்ள பிதாவா இருக்கிறார். அதனாலதான் இந்த மந்த்லி கேதரிங்க்கு நான் கொடுத்த டாபிக் டைட்டில் என்னன்னா, உண்மையுள்ள பிதா, ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். இந்த வாக்கியத்துல இருந்து தான் உங்களுக்கு கொடுத்தேன். நாம அவரை நம்பாம போனாலும் அவர் நம்மை பற்றி கொண்டிருக்கிற அன்பு மாறாது, மாறாது, மாறாது. அவர் உண்மையுள்ள பிதாவா இருக்கிறார், ஒருபோதும் மாற மாட்டார். அதிகாரத்தை பத்தி சொன்னேன், நம்பிக்கைய பத்தி சொன்னேன், இன்னொன்னு வேல்யூஸை பத்தி சொல்லி கொடுக்க இருக்கேன். அவளா கேக்குறீங்களா? எத்தனை பேருக்கு உண்மையாகவே பிதாட அன்புக்குள்ள நீங்க நெருங்க இந்த மந்த்லி கேதரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? நம்பிக்கை முதல்ல, அதிகாரம், நம்பிக்கை. இப்ப முக்கியத்துவம், மதிப்புகள். எது மேல மதிப்பு வச்சிருக்கோம்? முக்கியத்துவம், வேல்யூஸ். முக்கியத்துவம் முக்கியமா? முக்கியமா? முக்கியத்துவம், இருதயத்தின் துடிப்பு, முக்கியத்துவம். அது சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஒரு குடும்பத்துல இப்படியான துணிகள் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்க சொந்த குடும்பத்துல கூட இருக்கலாம், இல்ல வேற குடும்பங்களை பார்க்கும்போது கூட இருக்கலாம். அதை தொடாத, அதை அப்படியே விடு, கவனமாறு, தொடாத. இந்த எச்சரிக்கை வார்த்தைகள், பயமுறுத்தும் துணிகள் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கலாம். உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நான் சொல்றேன், உங்க தகப்பன்கிட்ட இருந்து நான் சொல்றேன். சில வீடுகள்ல ரொம்ப குறைவா இந்த வார்த்தைகள் இருக்கும், நான் கவனிச்சிருக்கேன். நம்ம எல்லா தரத்தின் நிலையில், பொருளாதார நிலையில் இருக்கிறவங்களோட நாங்க பழகி இருக்கோம்ல, பாக்குறோம்ல. சில வீடுகளை நான் பார்த்திருக்கேன். கிராம ஊழியங்களுக்கெல்லாம் நான் போகும்போது, இந்தியால கிராம ஊழியங்களுக்கு போகும்போது, காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போகும்போதெல்லாம், மற்றும் பீகார் பக்கம் ஊழியத்துக்கு போகும்போது, இலங்கையில சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போகும்போது இந்த சத்தங்கள் அந்த அளவுல கேட்கறது அரிதுதான். இந்த அளவுக்கு கேட்காது. ஏன் தெரியுமா? அந்த வீடு மண்ணால ஆன ஒரு தரையா இருக்கும், ஒரு வைக்கோல் கூரை இருக்கும். இரவுல அவங்களோட சுவர்கள் கூட எப்படியா இருக்கும்னா, அவங்க பாயதான் விரிச்சிருப்பாங்க. மண்ணெண்ண விளக்கு வெளிச்சம் அந்த மாதிரி கொண்ட வீடுகள், எளிய வீடுகள்ல இந்த சத்தம் கேட்கறது குறைவு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வாரு. புரிஞ்சா? இந்த மாதிரி சூழல்ல தொடாத, கவனமா இரு, அதை தள்ளி விடாத, இதை இப்படி பண்ணாத, அப்படியான சத்தங்கள் குறைவு. ஆனா எங்க கூடுதலா இருக்குன்னா, விலை உயர்ந்த, சீக்கிரமா உடையக்கூடிய பொருட்கள், இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் நிரம்பிய வீடு, குழந்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுங்க. இப்ப சஜீவன் பையன் அந்த வீடியோல இருக்கான். அவன் வீடியோல சஜீவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் மேல குதிக்கிறான், கழுத்துல சுத்துறான். அதுதான் பிள்ளைகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகள் தொட்டு பார்க்க ஆசைப்படுவாங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய விலை மதிப்பு கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.
அவங்களுக்கு எல்லாமே டாய் தான். கார் கீயும், BMW கார் கீயும் அவங்களுக்கு டாய் தான். அவங்க கையில வச்சிருக்கிற பிளாஸ்டிக் டாயும் டாய் தான். ஆனா அந்த பிள்ளைகள் பொருட்கள் கிட்ட போய் அந்த விலை உயர்ந்த பழமை வாய்ந்த சொல்லுவாங்கல்ல, அது ஆன்டிக் பொருள், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்குன்னா, ஒருவேளை அந்த பொருளை தொட போனாலே, தொட்டு கீழே விழுந்தாலே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும், ஐயோ நான் மிதி வெடிய மிதிச்சிட்டேன். புரியுதா? ஏன் சொல்லுங்க? அந்த பூச்சாடியை உடைச்சாலோ, அந்த பொருளை கீழே தள்ளி விட்டாலோ, அந்த கோவத்துல பெற்றோர் பிள்ளைகள் மேல அப்படியே வெடிச்சிருவாங்க. அது வீட்டுக்குள்ள நடக்கும் போதே இந்த மைல்ஸா மிதிவெடி இருக்கிற மாதிரியே தான் புள்ள நடக்கும் வீட்டுக்குள்ள. அங்க வச்சா வெடிச்சிரும், இங்க வச்சா வெடிச்சிரும். ஆனா நான் முன்ன சொன்ன இந்த சத்தம் அங்க குறையும். குழந்தைகளுக்குள்ள ஒரு விஷயத்த திணிச்சிட்டோம். எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? மதிப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம், முக்கியத்துவம். பிள்ளைகளுக்கு சிந்தையில ஒரு விஷயத்த பதிச்சுட்டு என்னன்னா, அந்த பொருள் எவ்வளவு விலை உயர்ந்தது, அது உடைஞ்சா எவ்வளவு நஷ்டமாகும், அதையே கேட்டு நம்ம கிட்ட வளர்ந்துட்டாங்க. அந்த உடைஞ்சு போற அந்த பொருளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல ஒரு பங்கு கூட அவங்க மேல நாம வச்சிருக்கிற அன்பை காட்டுறதுல கொடுக்கறது இல்ல. தொடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு கேட்கிறாங்க. ஒரு நாள் கூட அந்த பிள்ளைகிட்ட, இன்னைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், இல்ல நீங்க பிள்ளைகளா இருக்கலாம், காலையில எழும்புனதுல இருந்து இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப டைம் 5 எங்க ஐரோப்பியா, பிரான்ஸ்ல, யூகேல இருக்கவங்க அங்க டைமை பார்த்துக்கோங்க, 4 மணிக்கிட்ட இருக்கும். இலங்கை, இந்தியால இருக்கவங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க நாட்டு டைமை பாக்குறீங்க. இப்ப இந்த டைம்ல இப்ப தூங்க போற டைம் ஆகுது, கிட்டத்தட்ட 8:30 கிட்ட ஆகுதுன்னு வைங்களேன். காலையில இருந்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற சத்தம் எங்க வந்துச்சு? ஐ லவ் யூ மை டியர் சன், ஐ லவ் யூ மை டியர் டாட்டர். நான் இங்க உண்மைக்கும் பேசும்போது சொல்றேன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. நீங்க மனைவிட்ட கூட கேட்கலாம். நான் இந்த பிதாவை அறிஞ்சனால இன்றைக்கு கூட என் பிள்ளைக்கு ஐ லவ் யூ ஜோயே, பிளஸ் பண்றேன், அப்பப்ப அவங்கள தூக்கிட்டு இருக்கேன், கட்டி பிடிக்கிறேன் என் பிள்ளையில. ஏன்னா அதுக்கு காரணம் இந்த சுவிசேஷம். என் தங்கச்சி பையன் ஜூதான் இருக்கான், அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் திருமணம் ஆகுற காலத்துல திருமணம் ஒரு 2 நாள்ல நடக்க இருக்கு. அவன் எங்க வீட்டுலதான் இருக்கான். ஒரு இலங்கை ரூபா ஒரு 1 லட்சம், இந்தியா ரூபாய்க்கு ஒரு 30,000 மதிப்புள்ள ஒரு பர்ஃப்யூம். நான் அதை யூஸ் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கும் போது நான் ரூம்ல இருந்து வெளியே வர, வீடெல்லாம் அந்த வாசனை வீசுது. யாரோ எடுத்து அடிச்சிருப்பாங்க கூட கெஸ் பண்ண முடியாது, அதை தாண்டி ஒரு வாசனை. பார்த்தா அது கீழே விழுந்து உடைச்சு, அவன் தான் உடைச்சிருக்கான், மேல மூடிய பிடிச்சிருக்கான் கேப்ப, அது விழுந்துட்டு உடைஞ்சிட்டு. அவன் நினைச்சு உடைச்சான்னு சொல்லல, அவன் தூக்கும் போது உடைஞ்சிட்டு. என் கூட ஜேர்னி பண்ற பசங்க எல்லாம் எங்க வீட்டுல இருக்காங்க, ஊழியக்காரவங்க இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். சிலர் கூட அந்த நாள்ல இருந்தவங்க இந்த ஸ்கிரீன்குள்ள இருக்கக்கூடும், அவ்வளவுதான். மாமா உன்னை திட்ட போறாரு, அடிக்க போறாரு. அவன் சொன்னானா, மாமா சொல்லுவாரு, என்னை திட்ட அடிக்க மாட்டாரு, நீதான் எனக்கு முக்கியம் யூதா அப்படின்னு சொல்லுவாரு, அவர் அப்படிதான் நடந்து கொள்வாருன்னு அவன் சொல்லியிருக்கான். அவங்க சொல்லிருக்கான், பார்க்கலாம் அப்படின்னு. நான் வந்தோடனேயே அந்த சீன் தெரியுது. இப்ப இவன் எப்படி தைரியமா பயமே இல்லாம ரொம்ப கனத்தோடு சொன்னா, சும்மா உடைச்சிட்டேன் அப்படின்னு இல்ல, மாமா சாரி மாமா, அந்த பெர்ஃப்யூம் இப்படி நான் தூக்குனேன், கீழே விழுந்து உடைஞ்சிட்டு. கிட்ட வரத்துக்கு தைரியம் அவனுக்கு இருக்கு. என் கூட அன்பா தைரியமா கனத்தோடு பேசுறான், உண்மையா சொல்றான், பயந்து பொய் சொல்லல. நான் குனிஞ்சு அவன் லெவல்ல அவனை தட்டி தலையை கொடுத்து, சரிம்மா, சரி ஜுடா, நான் மாமா அதை பாத்துக்கிறேன், நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னு ஒரே சத்தம் வீட்டுல. பசங்க எல்லாம் கை தட்டுறாங்க. நான் பாக்குறேன் எதுக்குன்னு. ஏன்னா இவன் சொல்லியிருக்கான், இவர் இதைத்தான் சொல்லுவாருன்னு எனக்கு அவரை தெரியும்.
அப்ப சொல்றாங்க, அண்ணன் நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு அவன் 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 வந்து உறுதியா சொன்னானே. இப்ப கூட அவன் என்கிட்ட பேசும்போது, அவங்க அம்மா அப்பா எதுனா என்கிட்ட பேசும்போது சொல்றான், மாமா நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பிள்ளை அதை தொடாத, இதை செய்யாத, அப்படி இல்லை, நான் உன்னை நேசிக்கிறேன். இத குழந்தைகளா நாம கேட்டு வளர்ந்தது, பிள்ளைகள் அவங்க மட்டும் இல்ல, நாம கேட்டு வளர்ந்தது ரொம்பவே அரிதாகிடுச்சு. இதனால நமக்குள்ள என்ன உணர்வு வந்துட்டுன்னா, என்னை விட வீட்டுல இருக்கிற பொருட்களை தான் என் அம்மாவும் அப்பாவும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு எண்ணம், ஆழமான ஒரு காயம் அவங்க மனசுல பிடிச்சு இருக்கிற இடத்துக்கு நாம கொண்டு வந்துட்டோம். நான் இப்படி சொல்லல, பிள்ளைகளை ஏதோ தானோ வாங்க அப்படின்னு சொல்லல. நம்ம எல்லாரும் வீடுகளையோ அல்லது பொருட்களையோ விட்டு விடணும், எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தூக்கி எறிங்க, அப்படி என்ற இடத்துல நான் சொல்ல வரல. உங்களுக்கு புரியுது? அப்படி கேட்க கூடாது. ஆனா ஒரு பொருள் உடையும் போது, ஏன்னா சின்ன பிள்ளைகள் நான் பாக்குறேன், குழந்தையில போயிட்டு எங்க ஃபைல், முக்கியமான டாக்குமெண்ட் ஸ்ரீலங்கால இருந்து எடுத்திருப்பேங்க சில விஷயங்களுக்கு. அந்த டாக்குமெண்ட் ஒரு இடத்துல வச்சா, இப்ப நேத்து கூட இந்த ரூமுக்குள்ள பீரோல வந்து இந்த புக் ரேக் எல்லாம் என் மக தூக்கி இழுத்து போட்டு வச்சிருந்த ஃப்ரேம் எல்லாம் இழுத்து, சின்ன மக ஜோய்க்கு இப்ப விவரம் தெரியுது, அவங்க எடுத்து வைக்கிற இடத்துல நிப்பாங்க, உடனே போய் தடுப்பாங்க. 4 வயசு ஆயிட்டுல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க தவந்து அவங்க லெவல்ல போய் திறப்பாங்கல்ல, போய் திறந்து, அதனால நாங்க சில இடங்கள்ல நாங்க தான் பார்த்து வைக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த வயசுல துருதுருன்னு அந்த காரியங்களை எடுத்து அதை தொட்டு அவங்களோட ஐம்புலன்களும் அதை உணர்கிற காலம், அதை ரசிக்கிற காலம், அதை அட்மையர் பண்ணி என்ன அது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற திறனை கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நாங்க அதை எப்படி ஆக்கிட்டோம்னா, அது டார்ச்சர் மாதிரி நமக்கு இருக்கு. புரியுதா? இதனால அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, தேவனுக்கே, இவன் எங்க அம்மா அப்பாவுக்கே எதுவா இருந்தாலும் எங்க அம்மா பாருங்க, என்னதான் ஊர்ல உலகத்துல நடந்தாலும் தாங்குவாங்க. சொந்த அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, என் அம்மாவே அப்படி என்ன பேசிட்டாங்க, அப்பாவே பேசிட்டாங்க, அதுக்கு பிறகு நான் என்னங்க வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இவங்களே இப்படி பேசிட்டாங்க, அதே மாதிரி தேவனுக்கும் அந்தப்பட்ட எண்ணம் தான் இருக்கும். அவருக்கு நான் முக்கியம் இல்ல. பாத்தீங்களா? தேவனுக்கு நான் முக்கியம் இல்ல, வேல்யூ சொல்றேன், நான் மதிக்க தகுந்தவன் அல்ல, நான் விசேஷமானவன் அல்ல என்பது எங்க இருந்து வந்திருக்கு? என்னை காட்டிலும் வேறொன்றுக்கு என் பெற்றோர் காண்பித்த விசேஷத்தை வைத்துதான். நம்ம பிதாவுடைய அன்பை நம்ம பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தணும்னா போதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, பொருட்களுக்கு பதிலா குழந்தைகளுக்கு நாங்க முதலிடம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நாம மாற்ற வேண்டியிருக்கு. அந்த செயல் மூலம் பிதாவின் அன்புல அவங்க நெருங்குறதுக்கு நாங்க வழிவகுக்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், பிதாவாகிய தேவன் வந்து நம் மீது வைத்துள்ள முக்கியத்துவம், மனிதர்களாகிய நாம எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட முக்கியமானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீங்க விசேஷித்தமானவங்க என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு படைப்புகளும், தேவன் படைத்த படைப்புகளும் ஏதோ வெறும் ஒரு தேவைக்காக படைக்கல தேவன். இந்த உலகத்து படைப்புல பாக்குறீங்க, அழகான வண்ணங்கள் இருக்கு, அழகிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அளவற்ற அன்பையும் தாராளமான குணத்தையும் காட்டுறதுக்கு தான் இவ்வளவு அழகா பிரம்மாண்டமா படைச்சிருக்காரு. அது எந்த அளவுக்குன்னு இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப இது வந்து ஏதோ ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்டா புரிஞ்சிருக்கலாம், ஒரு வார்த்தையா புரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இருக்க வண்ணங்கள், காரியங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி உங்க மேல அவர் வச்சிருக்கிற அன்புதான். யாருமே பார்க்காத இடங்களிலும் காடுகள்லையும் மலை இடுக்குகள்லும் பூத்து இருக்கிற ஒரு சிறிய பூவுக்கு கூட மனிதர்கள் அந்த பூவுக்கு பண மதிப்பு கொடுக்காம இருக்கலாம், அதுக்கு ஒரு பொருளாதார மதிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா பிதாவின் கண்ணோட்டத்துல அந்த புஷ்பமானது மிகவும் மதிக்க தகுந்தது.
மனுஷன் எங்கேயோ காட்டுல இருக்கு, எங்கேயோ மலை இடுக்குல இருக்கு, அதுக்கு இவ்வளவு வேலை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சா, நான் சொல்றேன், பிதாவுக்கு அந்த புஷ்பமும் காட்டு புஷ்பமும் மிகவும் மதிப்பு மிக்கது. ஏன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க சொல்ல பாத்தீங்களா அவரும் அதுக்கு பொருள் மாதிரி மதிப்பு கொடுக்கிறாரு. அந்த மதிப்புக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவர் என்ன நினைக்கிறான்னா, நான் நினைக்கிறேன் அந்த காட்டுல யாருமே போகாத அந்த அமேசான் காடோ இல்லாட்டி வேற எங்கேயோ உங்க ஊர்லயே யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அழகான பூக்கள் சில விஷயங்கள் இருக்கும். அதை ஏன் அவர் படைச்சிருக்காருன்னா, என்றைக்காவது என் பிள்ளை யாராவது ஒருத்தன் அந்த பூவை பார்க்கும்போது, எந்த பூவை நான் இப்ப சொல்றேன், காட்டுல வளர்ற புஷ்பத்தை பார்க்கும்போது அதை பார்த்து அந்த அழகுல மகிழ்ச்சி அடைவான், சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த இடத்துலயும் பூவை படைச்சு வச்சிருக்காரு. உங்களுக்காக, எனக்காக. அங்க போனாலும் அதை பார்த்து வாவ்னு சந்தோஷப்படுறதுக்காக, நம்மள சர்ப்ரைஸ் பண்ண, சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்காக மனிதன் இன்னும் போயிடாத இடத்துல எல்லாம் பூக்களை வச்சிருக்காருன்னா, பார்க்கும் போதெல்லாம் நீ சந்தோஷப்படணும், நீ இருக்கிற சூழல் நல்லா இருக்கணும். அடர்ந்த காட்டுக்குள்ள சென்றாலும் நீங்க பாக்கணும். அதனாலதான் மத்தேயு எடுக்க வேண்டியதில்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26-30, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26-30, லூக்கா 12ஆம் அதிகாரம் 23-28, லூக்கா 12ஆம் அதிகாரம் 23-28 அவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் இயேசு சொல்றாரு, பூக்களை உடுத்து வைக்கிறார். பூக்களை ஏன் அவர் ஒவ்வொரு நாள் உடுத்து வைக்கிறாரு? இப்ப நீங்க உங்க பிள்ளைகளை ரெடி பண்ணி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போக்கல, நீங்க உடுத்து வைப்பீங்க. பிள்ளைகளுக்காக உடுத்து வைக்கிறீங்களா? இல்லையா? நான் நல்லா உடுத்தணும், அப்பதான் வாரவங்க என் பிள்ளைய பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, நான் நல்லா வச்சிருக்கேன், அப்படி ஒரு எண்ணம் தான் மெயினா இருக்கும். ஆனா பிதா பூக்களை அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாராம், உடுத்து வைக்கிறாராம். ஏன் உடுத்து வைக்கிறாருன்னா, ஒவ்வொரு நாள் உடுத்து வைக்கிறாரு. அந்த நாள்ல கூட நீ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், பியூட்டிஃபுல்லா இருக்கணும், அதை பார்த்து நீ என்ஜாய் பண்ணு. நீங்க போனீங்களா இல்லையா என்பது இல்ல, காட்டு லீலி புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார். ஆனாதான் சொல்றாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு எங்க இருந்து வந்துச்சுன்னா, அதை நான் உடுத்துவிக்க காரணம், சாலமோன் கூட அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதில்லை. கிங் சாலமோன். நான் ஏன் அந்த மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறேன்? இயேசு சொல்றாரு, உங்கள் பரமபிதா அந்த பறவைகளை போஷிக்கிறார், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அதுதான் பிதா உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ. வேல்யூ புரியுதா? முக்கியத்துவம். நம்முடைய அப்பா தகப்பனாகிய தேவனுடைய மனசு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் காட்டுற அக்கறையில நாம புரிஞ்சுக்கொள்ளலாம், தெரிஞ்சுக்கொள்ளலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர் அக்கறை காட்டுறாரு. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பனுக்கு, நிஜமான நல்ல தகப்பனுக்கு அவங்க பிள்ளையுடைய ஆசை என்னன்னு தெரியும். அதுபோல நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்துவது தான் அவருடைய ஆசையா இருக்கு. பிதாவை சில நேரங்களை நம்ம கஞ்சத்தனமானவர்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்த தந்தைத்துவம் மிக்கவங்க மாதிரி இவரும் கஞ்சத்தனமா இருப்பாரு அப்படின்னு, இல்ல சுயநலவாதியா இருப்பாரு, பொருட்கள் மேல ஆசைப்படுறவர் இல்லைங்க அவரு. வெறும் பணத்தால வாங்கக்கூடிய பொருட்களை விட ரொம்ப முக்கியமான பரிசுகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், உங்க மேல காண்பிக்கிறாரு. அது என்னன்னா, பொருட்களையும் கொடுக்கிறாரு, உங்களுக்காக எதையும் செய்வாரு. அதை காட்டிலும் ட்ரூ ரிச்சஸ், மெய்ப்பொருட்கள், இரக்கத்தை கொடுக்கிறாரு, மனதுருக்கத்தை கொடுக்கிறாரு. நம் மீது ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டார். நம்புங்க. ஏன்னா அவர் நீதிய சாந்தமா இருக்கிறார் நம்ம மேல. அவருடைய மாறாத விலையேற பெற்ற மதிப்பு, அவர் நம்ம மேல வச்சிருக்க மாறாத அன்பு, விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் காட்டிலும் உன்னதமானது. அது அவர் நம்ம மேல அள்ளி கொட்டுறாரு. அவருக்கு நீங்க தாங்க முக்கியம். நம்புறீங்களா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு ஒரு விஷயத்த நம்புங்க,
நீங்க தான் அவருக்கு விசேஷித்தமானவங்க, முக்கியமானவங்க. இவ்வளவு நாள் சொல்லியிருப்பீங்க. நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியும் பாஸ்டர் அண்ணன், நீங்க வந்து முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன் விசேஷம். ஆனா நான் இப்ப சொல்லி கொடுத்த அனுபவபூர்வ அறிவுல இருந்து சொன்னீங்களா? ஒரு பதமா சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உணர்ந்து சொல்லுங்க, ஏன் நான் விசேஷித்தமானவன், ஏன் முக்கியமானவன்? இப்ப உங்களுக்கு புரியுது தானே? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து திரும்ப ஒருக்க சொல்லுங்க, நீங்க தான் அவருக்கு முக்கியமானவங்க. அந்த காட்டு லீலி புஷ்ப சம்பவத்தை நினைச்சு பாருங்க. உடுத்து வைக்கிற சொல்லிட்டீங்களா? பக்கத்துல இருக்கும் உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, உங்க 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 இருதயத்துல கை வச்சு, நான் தான் என் அப்பாவுக்கு பிதாவுக்கு முக்கியமானவன். முதலாவது என்னது? அதிகாரம். சரியா பிதாட அதிகாரத்தை புரிஞ்சுக்கோங்க. அதிகாரத்தினால தள்ளி போயிருக்கோம். ரெண்டாவது நம்பிக்கை. மூன்றாவது முக்கியத்துவம், வேல்யூ. நாலாவது எஃபெக்ஷன், அன்பும் பாசமும். இந்த சம்மர் டேஸ்ல, இந்த கோடை காலத்துல வந்து இங்க யூரோப்ல ரொம்ப வெக்க, ஹீட். அந்த சில இடங்களுக்கு என் மகளை அழைச்சு செல்லுவேன். எங்க வீட்டு சிட்டிஸ் சென்டர்ல கூட கூட்டிட்டு போவேன். சில தண்ணீர் வார இடம் இருக்கும், சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கும். அதுல ஜோய வந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. சில வீடியோஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கிற சில நேரம் செடிகள் இருக்கிற இலைகள், அங்க இருக்க அந்த தூசிகள், சேறுகள் வந்து அவங்க உடம்பு எல்லாத்தையும் அழுக்காக்கிடும். நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே என்ன ஆக்கிடும்? சேராக்கிடும். நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோ, இல்ல அந்த ஏரியால ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குன்னா, அவங்க மீது தண்ணீரை ஊற்றி நான் என்ன பண்ணுவேன்? கழுவுவேன். நான் என் மகளை நிராகரிக்கிறது இல்லை. அவங்க மேல படிந்திருக்கிற அந்த அழுக்க சேற்றதான் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன், நிராகரிக்கிறேன். அந்த சேற்றை நான் வெறுக்கிறேனே தவிர என் மகளை நான் வெறுக்கல, அவங்கள நான் ஒருபோதும் நிராகரிக்கிறது இல்லை. அதே போலதான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்ம தவறு செய்திருக்கலாம், ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம். ஆனா அவர் நம்ம நிராகரிக்கிறது இல்லை. நம்ம மேல படிந்திருக்கிற அந்த சேற்றை தான் அவர் அகற்ற விரும்புறாரு, நம்மை அல்ல. சின்ன மக இருக்கா, அதான் சொன்னேனே, நல்ல குழுகுழுன்னு வாசமா இருப்பா. பேபிக்குன்னு ஒரு பால் வாசம் இருக்குல்ல, சில நேரம் பார்த்தா பெம்பஸ்ல இருந்து, டைப்பர்ல இருந்து, புஷ்ல இருந்து ஸ்மெல்லு வரும். வந்து மாத்துவேன். ஷர்மியும் மாத்துவாங்க. மாத்திட்டு அப்பாடான்னு சொல்லி ஏதோ ஒரு சோஃபால உட்காரும்போம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்த செய்வோம், ஏதோ ஒரு கால் அட்டன் பண்ணுவோம், ஏதோ பண்ணும்போது திருப்பவும் செகண்ட் ஹாஃப். படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் சில நேரங்கள்ல ஸ்போர்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபோட இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் ஃபோர்த் ஹாஃப் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு நாளைக்கு மட்டும் அந்த பூபல், நீங்க குப்பை சொல்லுவோம்ல, போற குப்பைவாளி, அதுல போயிட்டு நைட்டு போய் நான் போடும் போது, ஏன்னா நாங்க மாடி வீட்டுல இருக்கனால கீழே இறங்கி மொத்தமா சேர்த்து போகும்போது அது மட்டுமே ஒரு கிலோ கணக்குல இருக்கும். அத்தனை மாத்திருப்போம். என்னைக்காச்சும் கோவப்பட்டு நான் என்ன பண்றது இல்ல, பெம்பஸை எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு பிள்ளை ஆய் போனோன்னு பிள்ளைய தூக்கி வீசுறது இல்ல. பிள்ளை ஆய் போனா பிள்ளைய தொடச்சிட்டு பேம்பஸை தான் நான் என்ன பண்றேன்? வீச. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளை தூக்கி வீசினால மத்தவங்க, அவங்க பேம்பஸை கட்டி பிடிச்சனால நம்ம தப்பு அது செஞ்சது எல்லாத்தையுமே ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அன்பு, பிதாவின் அன்பு ரெக்கார்ட்ஸ் வைக்கிறது இல்லைல்ல, அதை கட்டிப்பிடிச்சு நம்மளை வீசினால நம்ம மனசுல இருக்கு. பிதாவின் அன்பு பாசமும் கூட எப்படின்னா, இந்த மாதிரி இடம் வரும்போது அவர் நம்மளை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாரு. நாம அவர் இருதயத்தை புண்படுத்திருக்கோமா? புண்படுத்தியிருப்போம். ஆனா நாம தான் இன்னைக்கும் என்றைக்கும் அவருடைய அன்பின் மையப்புலி, அவருடைய கண்மணின்னு அவர் சொல்லிட்டார். புரியுதா? அவர் நம்ம மீது ஓடி வந்து, நம்ம பின்னாடியே அவர் ஓடி வந்து நம்ம மீது அன்பை பொழிந்து நம்முடைய குற்ற மனசாட்சி நீங்கும்படி மன்னிப்ப உணரச் செஞ்சார்.
நாங்க சில நேரம் சொல்றேன், நாங்க தான் பிதாவை கண்டுபிடிச்சோம், நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னன்னா, அவர்தான் நம்ம பின்னால தொடர்ந்து வந்து நம்மை தேடி கண்டுபிடிச்சார். சொல்லு, இந்த உண்மை இன்னைக்குதான் தெரியுதா? ஓ, நான் தேடி போகல, அவர் என்ன தேடி கண்டுபிடிச்சாரு. அந்த ஆட்டுக்குட்டியின் சம்பவம் தெரியல, அதுலயும் ஆம்பளை பசங்க ரொம்ப பாவம். இப்படியான சூழல்ல வளரும் போது ஆம்பளை பசங்கன்னா அழக்கூடாது, கண்ணீர் வரக்கூடாது, அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க. பல குழந்தைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் அதிகமா ஆம்பளை பசங்க. அவங்க சொந்த அப்பா கிட்ட இருந்து எந்த ஒரு அன்போ இல்லாட்டி அவங்க காயப்படும் போதோ உண்மையான ஒரு ஆறுதலோ பெறுறது குறைவு. ஆம்பளைனா அப்படிதான், விழத்தான் செய்யும், அப்படிதான், அழக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட், ஃபாதர்ஸ் கம்ஃபர்ட்டை பெறாமையே அதிகமான நேரங்கள்ல ஆம்பளை பசங்க வளர்ந்துட்டாங்க. ஆனா நாளைக்கு அவங்க கல்யாணம் கட்டி பிள்ளை பிறந்தா அவங்கதான் அப்பாவா ஆக போறாங்க. அவங்க பிள்ளைய எப்படி வளர்ப்பாங்க? ஆனா பிதாவாகிய தேவன் வந்து நம்ம மேல காட்டுற அன்பு அப்படிப்பட்டது இல்லை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 பேருடைய காயத்தையும் அவர் குணமாக்குற ஒரு நல்ல தகப்பனா இருக்கார். நம்ம பிதா நம்ம ஒரு விஷயத்துல காயப்படுறோம், சில விஷயங்களை ரொம்ப பெயின்ஃபுல்லா உணர்றோம்ல, அதை விட அவர் தான் அதிகமா உணர்றார். புரியுதா? ஏன்னா ரொம்ப வலிய ஆழமா உணர்ற மனசு அவருக்குத்தான் ரொம்ப அதிகம். நீங்க உணர்றது உங்களுக்கு புரியுதாப்பான்னு கேட்க தேவையில்ல. நீ உணர்வதை காட்டிலும் உன் வழியை நான் அதிகம் உணர்கிறேன் என்ற மனதை கொண்டவர். நான் சொல்லுவது சத்தியங்கள், சத்திய வார்த்தை உங்களோட பேசிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான தருணங்கள், அதை மறந்து போகணும்னு முயற்சிக்கிறோம்ல, அதை மறந்து போக முயற்சியும் பண்ணிருப்போம். ஆனா நீங்க கூட மறந்து போகணும்னு நினைச்சிருந்தாலும் பிதா அதை மறக்கவே மாட்டாரு. அவர் மறக்கல. அவருக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குமா பிரதர், சிஸ்டர்? அவருக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க இருக்க எல்லாமே பெரும்பாலும் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கிளாஸ்ல படிக்கிறவங்க, உங்க பாடசாலையில இருக்கிறவங்க உங்களை கேலி செஞ்சிருக்கலாம். இங்க பாரு, இவ இப்படி இருக்கா, இவ சம்பவம் அது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றை சொல்லி உங்களை ரொம்ப கேலி பண்ணிருக்கலாம். அந்த கேலிய முகம் கொடுக்க முடியாம தலைய குனிஞ்சு அவங்க கண்ணை கூட பார்க்க முடியாம நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல கஷ்டத்தோட. அந்த தருணமும் அவர் உங்க கூட தான் இருந்தாரு. கிளாஸ்ல பாடம் படிக்கிறீங்க, சில சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சில நேரம் மேத்ஸா இருக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒழுங்கா புரியவே இல்லை, சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. அவர் உங்க அருகில் உங்க கூட தான் இருந்தாரு. ஆனால்தான் சொல்றேன், உங்க வழியை காட்டிலும் அதிகம் உணர்ந்தவர் அவர் தான். ஏன்னா உங்க வழியை அதிகமா புரிஞ்சு கொள்ற மனசு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுல கூட்டத்துல போய் தொலைஞ்சு போயிருப்பீங்க, கூட்டத்தோடு கூட்டமா போகல தொலைஞ்சு போயிருப்பீங்க. பயந்து போய் அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல நபருடைய இதயத்துல, ஒரு பெண்ணுடைய இதயத்துல, ஏதோ ஒரு அம்மாட இதயத்துல அவங்க மனசை தூண்டுவாரு. தூண்டி உங்க அம்மா கிட்ட சேர்த்ததும் அவர் தான். ஏன்னா ஒசியா 11:4 சொல்லுது, நான் மனித அன்பின் கயிறுகளாலும் பாசத்தின் பிணைப்புகளாலும் அவர்களை நடத்தினேன். நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா? நாம சில நேரங்கள்ல பிதாவாகிய தேவன் நம்ம மீது வச்சிருக்கிற அவ்வளவு அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம பெற்றோர் வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நம்ம போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்துல போட்டு வச்சிருப்பாங்க, கேலரியில நான் என் பிள்ளையோட எல்லாம் சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு அழகு பார்க்கலாம். ஆனா நீங்க அடைஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றிக்கும் அவர் அளவற்ற சந்தோஷப்பட்டார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த ஆல்பம், இந்த கேலரி ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாது.
நீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க குழந்தையா இருந்த போது வார்த்தை பேசுனீங்க தெரியுமா? அதை அவர் கேட்டாரு. சின்னதா இருக்கும்போது சின்ன சின்ன கையால குழந்தையா இருக்கும்போது சில பொருட்களை தொட்டு தொட்டு பார்த்து அதுலயே நேரம் கழிச்சிருப்பீங்க. அதையும் சந்தோஷமா பார்த்தாரு. உங்க சின்ன வயசு சிரிப்ப பொக்கிஷமா வச்சிருக்காரு. பொக்கிஷமா வச்சிருக்காரு. கஜனனின் குழந்தையின் சிரிப்ப இன்னும் அவரின் அருகில பொக்கிஷமா வச்சிருக்காரு. நான் உங்களை பார்த்து ஒரு உண்மையை சொல்றேன். உங்களை போல, ஜாஷ் உன்ன போல, ஜெனிஃபர் உன்ன போல இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்கவே இல்லைங்க. பிறக்கவே இல்லை. இனிமேலும் பிறக்க போறது இல்லைங்க. மோசே இஸ்ரவேல ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறது உபாகமும் 33:12 இருக்கு. அது ஒரு கோத்திரத்தை இப்படி ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய தோள்களுக்கு நடுவே தங்குவான் அப்படின்னு ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் எங்க தங்கி இருக்கிறோம் அப்படின்னா அவர் தோள்களில் தங்கி இருக்கு. நீங்க மனிதர்களுடைய பார்வையில எவ்வளவு பெரிய ஆளா மாறினாலும், எவ்வளவு பெரிய ஆளா நீங்க மாறினாலும், மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவங்களா, புகழ் அடைந்தவங்களா, புகழ் பெற்றவங்களா ஒரு நிலையை நீங்க அடைஞ்சாலும், எப்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க பெரிய கையா மாறலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பிதாவாகிய தேவனுடைய கைகள்ல என்றைக்குமே அவருடைய பிள்ளைதான். அந்த பிள்ளை என்ற நிலை ஒருபோதும் கூடவும் போறதில்லை, குறைய போறதும் இல்லை. 4 விஷயம் சொன்னேன்ல. அதிகாரம், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட், அடுத்தது முக்கியத்துவம், அப்புறம் அன்பும் பாசமும். இப்ப சொல்றது பிரசன்ஸ், பிரசன்னா, உடன் இருப்பவர். சிறந்த ஒரு நல்ல பெற்றோரால கூட பின்பற்ற முடியாத ஒரு விஷயத்த மிகச் சிறப்பா செய்யக்கூடிய குணம் ஒருத்தருக்கு தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு நான் நல்ல அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஒரு சிறந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கலாம். நான் சொல்றேன், என்னை காட்டிலும் ஒரு சிறந்த குணம் கொண்ட தகப்பனை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். என் பிள்ளையோட எல்லா நேரத்திலையும் எப்போது இருக்க என்னால முடியுமா அந்த மனசு இருக்குதான்னு பார்த்தா ஒருத்தருக்கு மாத்திரம்தான் அந்த மனசு இருக்கு. எல்லா நேரத்திலையும் எப்போதும் உங்க கூடவே இருக்கணும் என்கிற ஒரு மனசு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. உங்க கூட எப்போதுமே இருக்கணும் என்ற மனசு அவர்கிட்ட தாங்க இருக்கு. மனித பெற்றோர்களாகிய நம்மளால எங்க பிள்ளைகளோட 24 மணி நேரமும் கவனம் செலுத்த முடியுமா? கேள்விதான். ஆனா பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எப்போதுமே உங்க கூட இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னொன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இருக்கிறது வேலை இல்லைங்க பக்கத்துல, ஆனா இருந்தாலும் முழு கவனத்தையும் உங்க மேல வச்சிருக்கணுமே, அது அவரால் மட்டும்தான் முடியும். பக்கத்துல என் பிள்ளையோட நான் இருக்கிறேன், பிள்ளையோட பக்கத்துல இருக்கேன், ஆனா கவனம் புள்ள மேல இருக்குதா? என் மேலையும் உங்க மேலையும் கவனத்தை வச்சு எங்க கூட இருக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஆனா அது 1 பேதுரு 5:7 என்னமா அந்த வசனம்? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்க கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல போட்டுடுங்க. சொல்லுங்க, போட்டுடுங்க. போட்டுடுறேன். ஏன்னா அவர் எப்போதும் உங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு உங்களை சார்ந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் அந்த வசனத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது. அவர் மேல எல்லா கவலையும் நான் போட்டுறணும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் என் கூடவே இருக்காரு, என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்களை சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சில நேரங்கள்ல நாமளா இருக்கலாம், நம்ம பெற்றோரா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில நமக்கு இருக்க சொந்த வேலைகள்ல மூழ்கி போயிருப்போம். அது எப்படின்னா, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறேன்னு சொல்லி
சொத்தாகிய பிள்ளையில மறந்து கூட சொத்து சேர்க்க போயிருவோம். வேலையில மூழ்கி போயிருப்போம். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெற்றோர் கவனம் செலுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா பிதா அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனிக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்கிறார். வேதத்துல ஒரு வாக்கியம் எப்படி இருக்குல்ல, அவர் உங்கள் தலையில் இருக்கிற முடியை எண்ணி வச்சிருக்காரு. ஏன் எண்ணி என்ன பண்றாரு? ஷைனி இப்ப பிசினஸ் இந்த முறை பண்ணிட்டு வந்து உட்காந்து 1/2 மணி நேரம் முடிக்க வேண்டிய கணக்கா 6 நாளுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தார் என் தங்கச்சி. அந்த மாதிரி அவர் நம்ம முடிய வச்சுட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஏதோ கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு இல்லைங்க. அந்த வசனம் எதுக்கு உதாரணம் காட்டியிருக்குன்னா, அவர் நம்மளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு, நம்ம வாழ்க்கை மேல எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காரு என்பதை புரிய வைக்கத்தான் இந்த வசனம் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு டீடைலா உன் மேட்டர் அவருக்கு தெரியும். உங்க மேட்டர் தான் அவருக்கான மேட்டர். யோர் மேட்டர். ஒரு சின்ன பையன் ஒரு ஈவினிங் டைம்ல உட்கார்ந்து ஒரு மரத்துண்டுகள் ஆணி அடிச்சு 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 ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான். கடைசியில கேரேஜ்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டு வெளியே கொண்டு வரான். பார்த்தா 3 அடுக்குள்ள ஒரு போர்க்கப்பல், பேட்டில் ஷிப் அந்த மாதிரி செஞ்சிருக்கான். ஆசையா அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டுறான். அம்மாட்ட காட்டினோட பிள்ளைகளுக்கு என்னதான் அம்மாட்ட காட்டினாலும் இந்த குட், சூப்பர், கிரேட் அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்ட தான் வாங்க பிடிக்கும் இருதயம்? அவங்க சொன்னாதான் கண்ணீர்னு உள்ள ஆழமா இறங்கும். அப்பா கிட்ட இருந்து. அம்மா பேச பிடிக்கும், அம்மாவை பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆனா அந்த வேர்டு பிள்ளைகளோட இருதயம் என்னதான் இருந்தாலும் பெண் பிள்ளைய ஆண் பிள்ளைய அப்பா என்ன சொல்லுறாரு என்பதுதான் ரொம்ப தெரியும். இல்லையா? நீங்க இதுல இருக்க யாருமே அப்படி இல்லையா? நான் கவனிச்சேன். அப்ப அவன் அம்மாட்ட காட்டிட்டு அப்பா கிட்ட காட்டணும்னு அப்பா வீட்டுல வார வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா வர லேட் ஆயிட்டு கடைசியா 6:30 மணிக்கு அப்பா ரொம்ப டயர்டா களைப்பா வீட்டுக்கு வராரு. பிள்ளைகள் மட்டும் இல்ல, மனைவியா இருக்க நீங்களும் யாரெல்லாம் பெஸ்ட்னு சொன்னாலும் உங்க சொந்த அப்பாவும் உங்க கணவனும் சொன்னாதானே உங்களுக்கு அது திருப்தி ஆகும். சில நேரம் கணவனை சிலவங்க டேடா டேடா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல. அந்த பையன் அப்பா 6:30 வீட்டுக்கு வர ரொம்ப டயர்டா, பல யோசனைகள், வேலையை குறிச்சு யோசனையோட வராரு. வாரது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கு வேலைகள், மற்ற வேலைகள் காத்திருக்கு. அந்த பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். உங்களுக்கு தெரியும் தானே, சில பெற்றோர் வேலை விட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த வேலையை வீட்டுல உட்காந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு வீட்டுல உட்கார்றாரு. அவன் தன் கையால செஞ்சதை ரொம்ப பெருமையோடு அவங்க அப்பா கிட்ட கொண்டு வரான் காட்டுறது. அப்பா நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்பா அவன் காட்டுறாரு, ஒரு கல்குலேட்டரை கையில வச்சுக்கிட்டு அதை தட்டிக்கிட்டே இருக்காரே தவிர தலையை உயர்த்தி கூட அவனையும் பார்க்கல, அவன் செஞ்ச பொருளையும் பார்க்கல, தலையை தூக்கி கூட பார்க்கல. அவ்வளவு கல்குலேட்டர்ல தான் வேலை. அப்பா அதை பார்க்கல. ஆனா நான் நம்புறேன், பிதாவாகிய தேவன் அதை பார்த்தாரு. அவர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்காரு. அந்த சின்ன பையன் செஞ்ச வேலையை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவர்தான் அவனுடைய நிஜமான தகப்பு. பிதாவாகிய தேவன் தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த நாள தலைப்பு நம்ம உண்மையான பிதா. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையும் நேற்றும் இன்றும் நாளையும் ஒரு விஷயத்த ஆழமா பதிஞ்சுக்கோங்க. எப்போதுமே அவர்தான் என் அப்பாவா இருப்பாரு. அவர் தான் என் நிஜமான பிதா. அதை அந்த ஸ்தானத்தை வேற யாராலையும் எடுக்கவும் முடியாது. அந்த ஸ்தானத்துல இருந்து வார விஷயத்த வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. நான் அதை பார்த்துதான் வளர்றேன் என் பிள்ளைக்கு. நான் அவர் ரிவீல் பண்ற மாடல் ஃபாதர் என் பிள்ளைக்கு. I am not a real father.
நம்முடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் அவர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்துற ஒரு பிதாவா தேவன் எப்போதுமே இருக்காரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த செய்தி எதை நோக்கியதா இருக்கக்கூடாதுன்னா, உங்க சொந்த பெற்றோரோட குறைகளை நினைச்சு அவங்கள ஒதுக்குறதா இருக்கக்கூடாது, அவங்க மேல கோபப்பட இருக்கக்கூடாது. இதை கேட்டுட்டு அவங்க மேல பாத்தீங்களா அண்ணன் உங்களை பத்தி தான் பேசினாருன்னு கோவப்பட நீங்க முயற்சிக்க பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நாம நம்ம பெற்றோட மன்னிக்காட்டி நமக்கு நாளைக்கு பிறக்கிற பிள்ளைகள் நாம நம்ம பெற்றோர் நடத்தியதை காட்டிலும் அதிகமாய் நடத்துவோம். என்றால் ஒருவர் மேல் நாம் செலுத்தும் நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பை காட்டிலும் அதிகமாக நம்ம பிள்ளைக்கு நாம செலுத்தணும். ஏதோ ஒரு காலத்துல நம்ம பெற்றோரும் குழந்தையா இருந்தவங்க தானே, அப்புறம் வளர்ந்து தானே எனக்கும் உங்களுக்கும் பெற்றோர் ஆனது. இப்போ உங்களுக்கு வேண்டிய நியாயமும் நீதியும் அவங்களுக்கும் தேவை. ஆனாலும் உங்க பெற்றோரை மன்னிச்சுட்டு ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு திரும்பவும் வலியுறுத்துகிறது என்னன்னா, உங்க பிதாவாகிய தேவனுடைய அற்புதமான அன்பை நினைச்சு இப்ப சந்தோஷப்படுங்க. அந்த கரங்களுக்குள்ள ஓடி வந்து தங்கிருங்க. அததான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன விஷயம் பாத்தீங்க இன்றைக்கு? அதிகாரம் பாத்தீங்க. அவருடைய அதிகாரம் இப்ப சரியா புரியுதா உங்களுக்கு? அவர் அதிகாரம் நீங்க நினைச்ச அதிகாரம் கிடையாது. நம்பிக்கை, வேல்யூஸ், முக்கியத்துவம், அன்பும் பாசமும், எஃபெக்ஷன். 5வது பிரசன்ன. ஷர்மி உங்களை ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணுவாங்க. இந்த பிரசன்ஸ்லயே வெயிட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்காக மதர்லி பிளஸிங்ஸ் உங்களை ஆசீர்வதிக்கும். நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். நீங்க சிறு வயதுல இருந்து ஃபீல் பண்ண ஒவ்வொரு ஃபீலிங்ஸ டேடி அறிந்திருக்கிறார். ஸோ என்ன விஷயமா இருக்கட்டும், யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்கட்டும், பிதா அவருடைய பிதாவுடைய நதிகள் எங்களை சுகமாக்கும். யாருமே சென்றிடாத இடங்களுக்கு செல்லும். அவருடைய நதிகள் நீங்க பாத்தீங்கன்னா அது சின்ன சின்ன இடங்கள்ல ஒழுங்கேக்கல, அப்படி பெரிய விசாலமான இடங்கள்லயும் போகும், ஆனா சின்ன சின்ன இடங்கள்லயும் போகும். அந்த நதிகள் போல எங்களோட ஹார்ட்ல எங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோமோ, எங்கெல்லாம் ட்ரோமாஸ் இருக்கோ, சிறு வயதுல இருந்து எங்கெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோமோ, எங்க கஷ்டப்பட்டிருக்கோமோ, எங்க அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கோமோ, அங்க எல்லாமே பிதா சுகமாக்குவார். அவருடைய நதிகள் புரண்டோடும் உங்களுக்குள்ளால. அவருடைய நதிகள் ஒவ்வொரு இடங்கள்ல கடந்து செல்லும். அதுதான் உங்களுக்குரியது. நீங்க முதல் இருந்த காயங்களோட இல்லாட்டி வாழ்க்கை ஃபுல்லா ஒரே விஷயங்களோட இருக்க தேவையில்லை. அவருடைய சுகமளிக்கிற நதிகள் உங்களை நிறைவாக சுகமாக்கும். ஒரு அறகுறையா இல்ல, நிறைவாக எல்லா இடங்கள்லயும் கடந்து சென்று சுகமாக்கும். நான் ஃபீல் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அப்பாவுடைய நதிகள் எப்படிப்பட்ட நதிகள்னா, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்ற நதிகளை போல. நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உனக்கு தேவையான அனைத்தையுமே நான் அறிந்திருக்கிறேன். நீ எந்த வழியால சென்றிருக்கிற என்றதையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் காயங்களை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ பாதிக்கப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். நீ தனியாக்கப்பட்ட இடங்கள்ல நான் அறிந்திருக்கிறேன். கைவிடப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். நொறுக்கப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். காயப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். குற்றம் சாற்றப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட இடங்களை நான் அறிந்திருக்கிறேன். முக்கியத்துவம் கொடுக்கப்படாத இடங்களை அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். I bless you.
உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதாவுடைய சுகமாக்கும் நதிகள் உங்களுக்குள்ளே கடந்து செல்ல நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் ஓபன் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய நதிகள் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிக்கும். உங்களுக்குள்ளால எல்லா இடங்கள்ல சுகமாக்கும். நீங்க அதே கஷ்டங்களோடு வாழ தேவையில்லை. நீங்க காயப்பட்டு கொண்டே இருக்க தேவையில்லை. டேடியின் ரிவர்ஸ் உங்கள் மேல கடந்து வரட்டும். எங்கெல்லாம் பயங்கள் இருக்கிறோ, எங்கெல்லாம் அபியூஸ் இருக்கோ, எங்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கோ, மன அழுத்தம் இருக்கோ, எங்கெல்லாம் நம்பிக்கை குறைபாடு இருக்கோ, எங்கெல்லாம் தனிமை இருக்கோ, எங்கெல்லாம் நான் முக்கியமே இல்லைன்ற அந்த ஃபீலிங் இருக்கோ, அந்த இடங்கள் எல்லாம் இதோடைய நதி கடந்து செல்லட்டும். அது எல்லாவற்றையுமே நீக்கி போட்டு அவருடைய நதிகளோடு நீங்க நேசிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அந்த வாய்ஸ் கடந்து வரும். அந்த குரல், மெல்லிய குரல் கடந்து வரும். நீ நேசிக்கப்பட்டிருக்கிறன்னு கடந்து வரும். நீ பாதுகாப்பா இருக்கிறன்ற வாய்ஸ் கடந்து வரும். அவருடைய குரல் நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லும். நீ சமாதானமா இருக்கலாம்னு சொல்லும். நீ இளைப்பாறலாம்னு சொல்லும். நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லும். உனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லும். அவருடைய குரல்ல நீ நம்பலாம்னு சொல்லும். நான் கூட இருக்கிறேன்னு சொல்லும். சேர்ந்து சந்தோஷப்படலாம்னு சொல்லும். நாங்க ஒரு குடும்பம்னு சொல்லும். நீ ரொம்ப முக்கியம் எனக்குன்னு சொல்லும். நீ ரொம்ப விசேஷித்தவன் என்று சொல்லும். நீ ரொம்ப பிரேஷஸ், யூனிக்கானவன், நீ தனித்துவமானவன் சொல்லும். உங்களுடைய வேல்யூ நீங்க ஃபீல் பண்ணணும். எப்போதுமே பிதாவுடைய ஜீவ நதிகள் கடந்து வந்து உங்களுடைய வேல்யூஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நீ இன்னாரென்று உனக்கு சொல்லி கொடுக்கும். I bless you. I bless your heart. உங்களுடைய ஹார்ட்டை நான் பிளஸ் பண்றேன். உங்களுடைய எண்ணங்களை நான் பிளஸ் பண்றேன். ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய மெமரிஸை நான் பிளஸ் பண்றேன். எல்லா ஞாபகங்கள் புதுப்பிக்கப்படட்டும். ரெஸ்டோர் ஆகட்டும். உங்களுடைய ஒவ்வொரு மெமரிஸ் ரெஸ்டோர் ஆகட்டும். புது ஞாபகங்கள், புது மெமரிஸ் உண்டாகட்டும். டேடியோட குட்னஸ் நீங்க ஃபீல் பண்ணி நீங்க புது மெமரிஸ் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். உங்களை நான் பிளஸ் பண்றேன். I bless you. அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, எவ்ரி சண்டே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இலங்கை இந்திய நேரப்படி இரவு 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் நேரம், praying for one another. ஒவ்வொரு சண்டையும் நடந்துட்டு இருக்கு. அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரியில இருக்கிற டீம் மெம்பர்ஸ் அதை நடத்துவாங்க. இது கூகுள் மீட்ல நடக்கும். இதுக்கான லிங்கை நீங்க பெறணும்னா நீங்க எங்க மினிஸ்ட்ரி நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கூகுள் மீட்டுக்கான ப்ரேயர் நடக்கிறதுக்கு, இப்போ 9 மணிக்கு ப்ரேயர்னா பிஃபோர் 6, 6 மணிக்கு முன்னாடி நீங்க கேட்டுறணும். இந்த ப்ரேயர்ல பங்கு கொள்ளுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியம். கூகுள் மீட்ல தான் நடக்கும். நம்ம அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரீஸ்ல இருக்க டீம் மெம்பர்ஸ் நடத்துவாங்க. அது முதலாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த திங்கட்கிழமை 24ஆம் தேதி வார திங்கட்கிழமை பெண்களுக்கான ஒரு ஜூம் சந்திப்பு. நானும் ஷர்மியும் உங்களோட பேசுவோம். அதுக்கு வாரவங்க அதுக்கான ஜூம் லிங்கை பெறணும்னா மினிஸ்ட்ரி நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அடுத்த நம்முடைய மாதாந்த கூடுகை கிங்டம் ஃபேமிலி கேதரிங், இந்த ஜூம்ல நான் பேசுறது செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கும். தெரியுதா உங்களுக்கு? செப்டம்பர் 17 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வேற யாரும் இந்த சந்திப்புல பங்கு கொள்ளணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா அவங்களை அழைக்கலாம். இன்றைக்கு ஒரு சிலர் உங்களை அழைத்து இருப்பாங்க. இதுல அழைத்துட்டு வந்தவங்களுடைய பொறுப்புல இருந்து எங்களை அணுகுவது சிறந்ததாக இருக்கும்.
அதை தான் நான் எப்பொழுதுமே வரவேற்பேன். அடுத்த மாசமும் இந்த அப்பாவை பற்றிய தந்தைத்துவத்தை அறிவதும் குமாரத்துவத்திலும் வளர்றதுக்கான விஷயங்கள் நான் தொடர்ந்து பேசுவேன் ஒவ்வொரு மாதமும். இதை தவிர்த்து பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு பேசுறோம். அது கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய மகத்துவங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. அது செஷன் ஆரம்பிச்சு இப்ப அடுத்த வாரம் 18வது செஷன் நடக்கும். ஆனா அந்த செஷன்ல எல்லாரும் பங்கெடுக்க முடியாது. அது கொஞ்ச காலத்துல யூடியூப்ல நீங்க பாப்பீங்க. அந்த டைம்ல ஃபாதர்ஸ் ஹார்ட்ல இருந்து குமாரத்துவத்தின் கண்ணாடியின் வழியாக அந்த செய்தியை நீங்க கேட்கணும். அப்பதான் நீங்க ஆளுகை செய்ய முடியும், முதிர்ந்த குமாரர்களா வெளிப்பட முடியும். அதை நீங்க கேட்கும்போது நான் நிச்சயமா சொல்றேன், ரொம்ப தெளிவடைவீங்க, ரொம்ப தெளிவடைவீங்க. அதுல உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர் சொல்றாங்க என்கிட்ட, எங்களுடைய பார்வையை டோட்டலா மாத்திட்டீங்க. நீங்க எங்களுக்கு இருந்த சபையை குறித்த தேவராஜ்யத்தை குறித்த எண்ணம் டோட்டலா மாறிட்டு, இப்ப எங்க போனாலும் வேதம் வாசித்தாலும் செய்திகள் கேட்டாலும் ஊழியம் செஞ்சாலும் எங்களுக்கு தெளிவான சரியான பார்வை இருக்கு. இவ்வளவு நாள் தேவராஜ்யம் இதுன்னுதான் நினைச்சிட்டு இருந்தோம், சபைனா இதுன்னுதான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சரிபடுத்த முடியாது. அதனால பாடி ஆஃப் கிரைஸ்ட என்கரேஜ் பண்றேன். அது யூடியூப்ல வர்ற காலங்கள்ல வரும், அப்ப கேட்கலாம். அடுத்த முறை நீங்க வரும்போதும் இன்றைக்கு வந்தவங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அடுத்த முறை வாரவங்களை இந்த செய்தியை யூடியூப்ல நான் பதிவு செய்யும் போது நீங்க போய் அடுத்த முறை கூட்டிட்டு வாரவங்களுக்கு இன்றைக்கு நீங்க கேட்ட விஷயத்த ரிலேஷனலா பிசிக்கலி உட்கார்ந்து அவங்களோட பேசி, தூர தேசத்துல இருந்தா மொபைல் மூலம் பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணி இந்த செய்தியை அவங்களுக்கு அனுப்பி வச்சு கேட்க சொல்லிட்டு அடுத்த அமர்வுக்கு கூட்டிட்டு வாங்க. இல்லாட்டி இந்த நாளும் அவங்களுக்கு புரியாம, 5ம் புரியாம அதுக்கு பிறகு நான் பேச போறது புரியுமா என்பது கொஞ்சம் கடினம் தான். இந்த ஃப்ளோவோட நான் பேசுறதுனால நீங்க முதல்ல போய் அவங்க கூட பேசுங்க, 2வது யூடியூப் மெசேஜை காட்டுங்க, அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிதாட அன்பு அறிஞ்சுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு உங்க இருதயம் சந்தோஷப்படுதா இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் புது நபரை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு காலம் அப்படி சொன்னது இல்லை. ஆனா என்னைக்கு ஃபாதர்ஸ் ஆர்ட்ட பேசி இந்த ஜூம்ல பேசி ஒரு குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு சொல்லணும்னு போன மாசம் 2 மாசத்துல இருந்து ஃபீல் பண்ணி தான் இப்பதான் நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் க்ளோஸ் குரூப்பா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். எனக்கு ஒரு உணர்வு சத்தம் வந்தனால ஓகே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார் இன்னைக்கு புதுசா இதுக்குள்ள வந்திருக்கா? யாரு கூட்டிட்டு வந்தீங்க? இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வாட்ஸ்அப் சேனல், நம்முடைய சேனல்ல வரும். வாட்ஸ்அப் சேனல் நம்பர் QR போடுப்பா. இந்த வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க நீங்க இதுல இணைஞ்சிங்கன்னா இது போன்ற அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் அவ்வப்போது சில மெடிடேட் பண்ணக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், தியான வார்த்தைகள் வரும். நாங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ற மெசேஜஸ் அதுல வரும். புரியுதா? அதனால இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்க ஸ்கேன் பண்ணி உள்ள வரலாம். இல்ல நம்ம ஹட்பா ஹார்ட் மினிஸ்ட்ரிக்கு நீங்க இதோடைய லிங்கை ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. அந்த லிங்க் மூலமும் நீங்க அதுல இணையலாம். இணைஞ்சிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், மெடிடேஷன் வேர்ட்ஸ், மற்றது சோஷியல் மீடியால பதியப்படும் யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம். யூடியூப்ல தான் நாங்க ஃபுல் மெசேஜ் போடுவோம். இந்த மெசேஜ் கூட யூடியூப்ல வருகிற நாட்கள்ல வரும். ஆனா ஃபுல் கண்டென்ட் வராது, குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் வரும். சரி, சந்தோஷம். பிளஸ் யூ. உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யமும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பூரண சமாதானத்தை கட்டளையிடுவார்.